அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒளிவாங்கியினுடைய ஓசைக்கு காது கொடுக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தடம் புரண்டவர்கள் யார் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பிலே வழிகட்டு சென்ற 72 கூட்டம் என்று சொல்வார்களே, இந்த கூட்டங்களை பற்றி நாங்கள் பேச வரவில்லை. இந்த தலைப்பில் ஏதாவது ஒரு சாராரை கேவலப்படுத்த வேண்டும் என்பதோ, குறைத்து மதிப்பிட வேண்டும் என்பதோ, விமர்சிக்க வேண்டும் என்பதோ எமது நோக்கமும் அல்ல. இந்த தலைப்பில் 2 நோக்கத்துக்காக நாம் இங்கு பேசுகிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற இந்த அமைப்பையும், இதே போன்று இலங்கையிலே இயங்கக்கூடிய ஜமாத் அன்சார் சுன்னத் முஹம்மதியா போன்ற அமைப்புகளும் தௌஹீதிலிருந்து தடம் புரண்டு விட்டது என்று ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதை ஏற்கனவே எங்களோடு ஒன்றாக ஒட்டி உறவாடிய, சகோதரர்களாக வாழ்ந்த, நெருக்கமாக நேசமாக இருந்த பலரும் நம்பி இன்று எம்மோடு பகைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் சலாம் சொல்ல கூச்சப்படுகிறார்கள், பின்னால் நின்று தொழுவதற்கு கூட வெறுக்கிறார்கள். இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தன்னிலை விளக்கம் ஒன்று அளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது முதலாவது நோக்கம். எமது சகோதரர்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவது, எமது நிலை என்ன, தடம் புரண்டுதான் இருக்கிறோமா என்ற ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவது, எம்மை தடம் புரண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள், அவர்களும் குர்ஆன் ஹதீஸ் மீது நேசம் வைத்தவர்கள், அவர்களும் அதிலே பற்று கொண்டவர்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய நடைமுறையை கொண்டு வருவதற்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்தவர்கள், பாடுபட்டவர்கள். அவர்கள் புரிந்து கொண்டிருப்பது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தினால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தெளிவு பெறுவார்கள் என்று நாங்கள் அவர்கள் மீது நல்லெண்ணம் வைக்கிறோம். அவர்கள் புரிய வேண்டும் என்பது எமது நோக்கம். எனவே மாற்று கருத்துள்ள சகோதரர்கள், குறிப்பாக எங்களை முஸ்லிக் என்று சொல்லக்கூடிய தௌஹீது பேசக்கூடிய சகோதரர்கள், நாம் பேசக்கூடிய பேச்சை நடுநிலையாக திறந்த மனதோடு கேட்க வேண்டும் என்று முதலில் நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுடைய இந்த விமர்சனம் சரியானதுதானா என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதும் இந்த உரையினுடைய அடுத்த நோக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த உரையினமாக நடுநிலையாக திறந்த மனதோடு வெறுப்பு இல்லாமல் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் யாரையாவது ஒருவரை நம்பி முழுமையாக அதை அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி முஸ்லிமான ஒருவனை முஸ்லிக் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் நாளை மறுமையிலே இதற்காக கொடுக்கிற விலை சாதாரணமாக இருக்காது. இந்த உலகத்திலே ஒருவரை நம்பி வியாபாரத்தில் ஏமாந்து விட்டால் சின்ன நஷ்டம் ஏற்படும். உலகத்திலே ஒருவரை நம்பி நல்லவர் என்று நினைத்து தொடர்பு கொண்டால் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கலாம். நல்லவன் என்று நினைத்து திருமணம் முடித்து விட்டால் வாழ்க்கையிலே சில இழப்புகளை சந்திக்கலாம். ஆனால் தவறாக மார்க்கம் போதிக்கிறவர்களை நம்பி தடம் புரண்டு சென்று விட்டால் மறுமையிலே பயங்கரமான இழப்பை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். சரி செய்யவே முடியாத ஒரு இழப்பை நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். எனவே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்தியை கேட்டு அதில் நல்லதை பின்பற்றுகின்றவர்கள் என்கிற நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். அன்பின் சகோதரர்களே, தௌஹீத் சகோதரர்கள், குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் தடம் புரண்டு விட்டார்கள் என்பதற்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால்,
இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று பிரச்சாரம் செய்தார்கள். நாங்களும் அவர்களோடு இருந்து குர்ஆன் ஹதீஸ் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். இப்போது இவர்கள் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் என்ற மூணாவது ஒரு அடிப்படைக்கு போய்விட்டார்கள். மூணாவது ஒரு மூலாதாரத்தை உருவாக்கி கொண்டார்கள். எனவே இவர்கள் தௌஹீதிலிருந்து தடம் புரண்டு விட்டார்கள் என்கிற பிரச்சாரம் செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்திலே நாம் அவர்களை மூணாவது மூல ஆதாரமாக ஆக்கியிருக்கிறோமா? ஏதாவது ஒரு குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு இபாதத்தை சஹாபாக்கள் செய்தார்கள் என்பதற்காக நாம் செய்கிறோமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது என்னவென்றால், சஹாபாக்கள் சம்பந்தமான எங்களுடைய இப்போதும் அப்போதும் இருந்த நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், சஹாபாக்கள் மனிதர்கள், அவர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு விடுவார்கள். குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக ஒரு சஹாபி சொல்லியிருந்தால், செய்திருந்தால், குர்ஆன் ஹதீஸுக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். சஹாபியினுடைய கூற்றையோ செயலையோ எடுக்க மாட்டோம். ஆனால் அதே நேரம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக செயல்பட்ட அந்த சஹாபியை கேவலப்படுத்தவும் மாட்டோம். மார்க்கம் அறியாதவர், இந்த விஷயம் கூட தெரியாதவர், இதெல்லாம் தெரியாதவர்களா என்று குறைத்து மதிப்பிடவும் மாட்டோம். அடுத்ததாக, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எனக்கு ஒரு விளக்கம் படுகிறது, சஹாபாக்கள் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இந்த வசனத்துடைய பொருள் இதுதான் என்று, இந்த ஹதீஸுடைய பொருள் இதுதான் என்று சஹாபாக்கள் விளக்கம் சொல்லி இருந்தால், எங்களுடைய சொந்த விளக்கத்தை விட சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். இது எங்களுடைய சஹாபாக்கள் சம்பந்தமான இன்னொரு நிலைப்பாடு. மூன்றாவது ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், சஹாபாக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏகோபித்த முடிவில் இருந்தால், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏகோபித்த முடிவில் இருந்தால் அந்த முடிவுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்வோம். அதிலே நாங்கள் முரண்பட மாட்டோம். நாலாவது ஒரு விஷயம் என்னவென்றால், சஹாபாக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தங்களுக்குள்ளே சில சர்ச்சைகளை சந்தித்திருக்கிறார்கள், சில யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள், பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் எந்த சஹாபியையும் குறை சொல்லாமல் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு சண்டை செய்த ரெண்டு சஹாபிக்கும் சாதகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போமே தவிர, பாத்தீங்களா சாதாரண ஒரு எங்களை விட மோசமாக நடந்து கொண்டாங்க, தங்களுக்குள்ள வெட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்ய மாட்டோம். இது அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று தௌஹீதிலிருந்து, அதாவது சஹாபாக்கள் விஷயத்திலே நாங்கள் தடம் புரண்டு விட்டோம் என்று சொல்கிறார்களே, இதனுடைய உண்மை நிலை என்ன? இதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது ஒரு விஷயம் சொன்னேன், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று. இது இன்றைக்கு நேற்று நாங்கள் புதுசா உருவாக்கி கொண்டதா? அப்படி உருவாக்கி கொண்டது கிடையாது. 1986 மே மாதம் அன்னஜாத் பத்திரிகையில வந்த செய்தியை நான் சொல்கிறேன். அன்னஜாத்துக்கு அவங்க தான் ஆசிரியரா இருந்தாங்க. அவர்களுடைய சகோதரர் PS அலாவுதீன், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும், அவர் குர்ஆன் விளக்க உரை சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதுல என்ன சொல்கிறார் என்றால், குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு விளக்கம் எடுக்க வேண்டும், குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் எடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் சஹாபாக்களுடைய விஷயத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இஜ்திஹாத் என்று வந்துவிட்டால், ஆய்வு என்று வந்துவிட்டால், எங்களுடைய ஆய்வை விட சஹாபாக்களுடைய ஆய்வுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதிலேயும் குலபாவுர் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 கலிபாக்கள், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள், இவர்களுடைய விளக்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதிலும் எங்களுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் சஹாபாக்களிடத்திலே பாடம் படித்த, அவர்களோடு ஒட்டி உறவாடிய தாபீங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதிலும் சிலருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு, யாராவது ஒருவன் குர்ஆன் ஹதீஸுக்கு சுய அடிப்படையிலே விளக்கம் சொன்னால், சுய அடிப்படையிலே விளக்கம் சொல்ல முற்பட்டால், நாங்கள், அதாவது அப்படி விளக்கம் சொன்னவர்
அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவராக இருப்பார். குர்ஆனை துச்சமாக மதித்தார் என்கிற அடிப்படையிலே அவர் சொன்ன விளக்கம் சரியாக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்கிற கருத்தை PS அலாவுதீன் அவர்கள் எழுதுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே கருத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1986 எல்லாரும் ஒன்றாக இருக்கின்ற போது அன்னஜாத் பாப்பரிலே என்ன எழுதப்பட்டதோ அதுதான் எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. இன்றைக்கு சஹாபாக்கள் தேவையில்லை, அவங்களுடைய விளக்கமெல்லாம் தேவையில்லை என்று தடம் புரண்டது யார்? நாங்களா நீங்களா? இதை நாங்கள் புரிய வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல சில உதாரணங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சஹாபாக்களுடைய வார்த்தைகள், சஹாபாக்களுடைய நடைமுறைகள் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு ஆதாரமாக எடுக்கப்படுமான்னு கேட்டால், ஆரம்ப காலத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு சஹாபாக்களுடைய வார்த்தைகளும் நடத்தைகளும் ஆதாரமாக தௌஹீத் சகோதரரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யார் சஹாபாக்கள் பேச்சை எடுத்தாலே அவங்க குர்ஆன் சுன்னாவுக்கு மாறிட்டாங்க, மூணாவது அடிப்படைக்கு போனாங்கன்னு சொல்றாங்களோ அவங்களே எழுதின சில தகவல்களை சொல்கிறேன். 1990 மார்ச் மாதம் அல் ஜன்னத் 24, 25 சொல்லப்படக்கூடிய செய்தி. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் நபி அவர்களுடைய பெயரை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறீங்களே, ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் இப்படியா கற்று தந்தாங்க? ஸலவாத்தை நபி அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? ஸலாத் இப்ராஹிம் தான் கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இதுதான் ஸலவாத். அப்ப நபி அவர்களுடைய பெயரை எழுதுற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறீங்களே, இப்படி ஒரு ஸலவாத் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்டதான் கேள்வி. அதுக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது ஸலாத் இப்ராஹிமா தான். ஆனால் சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கின்ற போது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தையை சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை போடுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறோம் என்கிற விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அப்ப யாருடைய நடவடிக்கை ஆதாரமாக எடுக்கப்படுகிறது? சஹாபாக்களுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில். இப்ப யாராவது ஒருவர் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்கின்ற போது தடம் புரண்டவர்கள் சொல்றாங்க. உண்மையில் தடம் புரண்டது யார்? எல்லாரும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் இருந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் ஜாக் இருக்குது. மாறினது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3 பள்ளியை தவிர ஏனைய பள்ளிகளுக்கு பயணம் செல்ல வேண்டாம் என்று ஹதீஸ் வருது. இதை வைத்து ஒரு சகோதரர் கேட்கிறார், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியை விட்டு பக்கத்து ஊர் பள்ளிக்கு நம்ம பயணம் போறோமே, இது ஆகுமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு விளக்கம் அளிக்கின்ற போது இந்த ஹதீஸினுடைய உண்மையான அர்த்தம் இதுவல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பள்ளியில் அடங்காத குபா பள்ளிக்கு பயணம் போயிருக்கிறாங்க. சஹாபாக்களும் குபா பள்ளிக்கு பயணம் போயிருக்கிறாங்க. இதை வைத்து தான் இந்த ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் குபா பள்ளிக்கு போனதை அடிப்படையாக வைத்து இந்த 3 பள்ளிக்கு தவிர ஏனைய பள்ளிகளுக்கு பயணம் போகக்கூடாது என்கிற ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 1990 செப்டம்பர் அன்னஜாத் பத்திரிகையில 25ஆம் பக்கத்தில் இவங்களே எழுதியிருக்கிறாங்க. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் கேள்வி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குழந்தைகள் கிடைத்த போது பெற்றோர்கள் பேர் வைக்க வந்திருக்கிறாங்க. நபி அவங்ககிட்ட பிள்ளையை கொடுப்பாங்க, அவங்க பேர் வைப்பாங்க. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து பெரியவங்கள்ட்ட பேர் வைக்கிறதுக்கு தரிகா சேகுமார்கள்ட்ட கொண்டு வரலாம் நான் என்ன கேள்வி கேட்கப்படுது. இதுக்கு பதில் எப்படி சொல்லப்படுது தெரியுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, நபி அவங்க பேர் வச்சாங்க. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? யாராவது குழந்தை கிடைச்ச உடனே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேர் கொடுக்க வந்தாங்களா? அப்படி வரல. அப்ப சஹாபாக்கள் இந்த ஹதீஸை இது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் முடியாது என்று தான் புரிந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் 1990 ஏப்ரல் அல் ஜன்னத் 30வது இதழ்ல பதில் அளிக்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்கன்னு பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே பார்க்கிறார்கள். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
ரத்தம் சீல் வடிந்தால் ஒழு முறியுமான்னு கேள்வி கேட்கப்படுது. ரத்தம் வடிந்தால் ஒழு முறியும் என்று ஹதீஸ் வரல. உமர் ரலியல்லாஹு தங்களுடைய பருவொன்றை உடைச்சாங்க, அதுல இருந்து ரத்தம் வந்துச்சு, அதோட உமர் ரலியல்லாஹு தொழுதாங்க என்று ஹதீஸ் வருகிறது. அதே போன்று ஒரு சஹாபி ஒரு காவலுக்காக இருக்கிறார், அப்போது ஒரு அம்பு எறியப்படுகிறது, அவர் தொழுது கொண்டிருக்கிறார், அம்பு குத்தி அவருடைய உடம்புல ரத்தம் வடியுது, அப்பையும் அந்த சஹாபி தொழுது முடித்தாரு. ரத்தம் வந்தா என்ன செய்யணும்? ஒழு முறியுமாக இருந்தா தொழுகையை நிப்பாட்டி இருக்கணும், தொழுகையை நிப்பாட்டல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலெல்லாம் ஒழு முறியும் என்று சொன்னார்களோ அது தவிர்ந்த இந்த ரத்தம் வருவதிலெல்லாம் ஒரு முடியாது என்றுதான் சஹாபாக்கள் புரிந்திருக்கிறார்கள் என்று உமர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நாங்கள் அதாவது 1991 ஜனவரி 8-9 பக்கங்களை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய புரிந்து கொள்ளுதலை எப்படி ஆதாரமா எடுக்கிறான்னு பாருங்க. குர்ஆனை பார்த்து ஓதி தொழுவிக்கலாமா? கேள்வி இது. இப்ப குர்ஆனை பார்த்து கொண்டு தொழுவிக்கலாமான்னு இதுக்கு ரசூலோட வாழ்க்கையில் ஆதாரம் எடுக்கணுமா? எடுக்காது. ஏன்னா ரசூலுக்கு ஓத தெரியாது, பார்த்து ஓத தெரியாது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒருவர் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுவித்தார் என்ற சம்பவம் வருது. இந்த சம்பவத்தை போட்டு என்ன சொல்றாங்கண்டா, குர்ஆனை ஓதுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க தொழுகையில. பார்த்து ஓதுறதா பார்க்காம ஓதுறதா என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லல. குர்ஆனை ஓதுங்கள் என்பதை பார்த்தும் ஓதலாம் பார்க்காமலும் ஓதலாம் என்றுதான் ஆயிஷா நாயகி புரிந்திருக்கிறாங்க. எனவே குர்ஆனை ஒருவர் தொழுகின்ற போது பார்த்து ஓதலாம் என்று ஆதாரம் சொல்றாங்க. ஏதோ ஆதாரமா இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹுடைய விளக்கத்தை. இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒருவர் அறிவிக்கிறார், 200 சஹாபாக்களை நான் சந்தித்தேன், ஒருத்தர் 2 பேர் அல்ல, 200 சஹாபாக்களை நான் சந்தித்தேன். அவர்கள் எல்லாம் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஆமீன் என்று சத்தம் போட்டு சொல்கின்றவர்களாக இருந்தார்கள். 200 சஹாபாக்கள் ஆமீனை சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஆமீன் சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆமீன் சொல்ல வேண்டும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர சத்தம் போட்டு சொல்றதா மௌனமா சொல்றதா என்றதை எதையுமே சொல்லல. எனவே சத்தமாவும் சொல்லலாம் மௌனமாவும் சொல்லலாம். 200 பேர் ஓதுன சத்தம் போட்டு ஓதுனாங்கன்னு வருகுது, அது சஹாபாக்களுடைய செயல். இப்ப 200 சஹாபாக்கள் செய்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அதை ஆதாரமாக விளக்கமாக எடுக்க மாட்டாங்களாம். அப்ப ஆயிஷா நாயுடைய விளக்கத்தை மட்டுமே எடுத்து ஆதாரமாக தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பழைய ஜன்னத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எழுதினவங்களே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்த வழியிலிருந்து திரும்பி போனது யாரு, இருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி போனவர்கள் யாரு என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் இந்த நாங்கள் வழி தவறி விட்டோம் தடம் புரண்டு விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களே, நீங்க பழைய காலத்துல என்ன நிலைப்பாட்டில் இருந்தீங்க என்பதை முதல் பாருங்க. அவங்களோட இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க புதுசா தொழிலுக்கு வந்தவர்கள், பழைய ஆட்கள் யாருமே இல்லை. எனவே பழைய செய்திகள் அவங்க என்ன பேசினாங்க என்பது பல சகோதரர்களுக்கு தெரியாம இருக்குது. எனவே யாரு தடம் புரண்டார்கள் என்பதை நீங்கள் கட்டாயமாக ஆய்வு செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இதை நான் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். குர்ஆனுக்கு சஹாபாக்கள் அளிக்கக்கூடிய விளக்கம் சம்பந்தமாக 1990 டிசம்பர் மாத இதழிலே சொல்லுகின்ற போது ஒருவர் கேள்வி கேட்கிறார். ஒரு விளக்கத்தை போட்டுவிட்டு தபரி என்ற ஆதாரம் போட்டிருக்கிறீர்களே, தபரி என்பது ஒரு தப்சீர், குர்ஆன் விளக்க உரை, அது எப்படி ஆதாரமாகும் என்று கேட்கிறார். இதுக்கு எப்படி பதில் சொல்லப்படுது தெரியுமா? தபரி என்பது வெறுமனே ஒரு தப்சீர் கிடையாது. அதிலே குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கம் இருக்குது, குர்ஆனுக்கு சஹாபாக்கள் சொன்ன விளக்கம் இருக்குது. ஆதாரபூர்வமான சனதுடன் அறிவிப்பாளர் வரிசையுடன் இந்த விளக்கம் எமக்கு கிடைக்கும் என்றால் அதுவும் ஹதீஸ் தான் என்று எழுதப்படுகிறது. சஹாபாக்களுடைய விளக்கம் ஆதாரபூர்வமாக கிடைத்தால் அது ஹதீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியவர் இன்றைக்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தடம் புரண்டவர்கள் என்று சொல்கிறவர். இப்ப நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நாங்க என்ன கேட்கிறோம் சொன்னா, உங்களோட நிலைப்பாடு மாறிச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனா உண்மை சொல்லுங்க. நாங்க ஜாக்கி எல்லாம் ஒன்றா இருக்கின்ற போது சஹாபாக்களுடைய விளக்கத்தை குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னுரிமை ஆக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம்.
அது பிழை என்று நாங்கள் கண்டோம், நாங்க மாறிட்டோம், ஜாக்கு இன்னும் பிழையான நிலைப்பாட்டில் இருக்குது. அப்படி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, சொல்வதில் உண்மை இருக்க வேண்டும். ஆனா மக்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னா 25 வருஷமா நாங்க சொல்லிட்டு வரோம், ஜாக்கு குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் 3வது நிலைக்கு போய்விட்டது என்று தவறான பிரச்சாரம் செய்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த பிரச்சனைகள் சம்பந்தத்தில் விமர்சிப்பது. எப்படி விமர்சிக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா அவர்களும் சண்டை பிடித்துக் கொண்டாங்க, அதை விமர்சிக்கிறாங்க. எங்களை விட மோசமா நடந்து கொண்டாங்க, நாங்களாவது ஒருவர் அறிவாள் எடுத்து வெட்டி கொண்டோமா, சின்ன தள்ளுமுள்ளு பண்ணிருப்போம், ஆனா அவங்க அறிவாள் எடுத்துட்டு ஒருவரை வெட்டி காவிர்களாக செத்து போகலையாண்டெல்லாம் கேட்கிறாங்க. இந்த நிலைப்பாடு எப்ப இவர்கள்ட்ட வந்துச்சு? ஆரம்பத்திலிருந்தே இருந்துச்சா அல்லது புதிதாக வந்ததா? இது விஷயத்தில் தடம் புரண்டது யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது மௌத்தா போனவரை விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, கேள்வியை சொல்லுகிறேன். பழனி பாபா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை விமர்சிக்கிறார், இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி விடை எழுதுறாங்க தெரியுமா? ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள், பழனி பாபா வேறு எப்படி சொல்வார்? அதாவது அவர் ஷியான்னு சொல்றாங்க. எனது தோழர்களை திட்டாதீர்கள், அவர்கள் ஒரு கைப்பிடி அளவு செய்த தர்மம், நீங்கள் தர்மத்துக்கு நீங்கள் உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சமனாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த அதாவது அரைவேக்காடுகளை அலட்சியம் பண்ணுங்கள் என்று எழுதுறார். இது எங்க வருகுதுன்னு சொன்னா 1990 ஜனவரி மாத அல் ஜன்னத் 16ஆம் பக்கத்தில் வருகிறது. பழனி பாபா முஆவியா அவர்களை குறை சொல்றாரு, அவர் அரைவேக்காடு, அவரை புறக்கணிங்க என்று சொல்றார். இப்ப யார் அரைவேக்காடு, யாரை புறக்கணிக்கணும்? அன்றைக்கு பழனி பாபா செஞ்ச அதே வேலையை தானே இன்றைக்கு நீங்க செய்றீங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் விஷயத்துல தடம் புரண்டு சென்றது யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் இருந்த நல்ல நிலை என்ன, இப்போது இருக்கக்கூடிய நல்ல நிலை என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியாது என்று சொல்றீங்க, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் நபியை கனவில் கண்டதாக சொல்கிறார், அவரை பொய்யர் என்று சொல்லலாமா? ஒரு சாதாரண மனிதர் கனவுல ரசூலுல்லாஹ் கண்டதா சொல்றாரு, பொய்யர் என்று சொல்லலாமா என்று கேட்கப்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுது தெரியுமா? அவர் பொய்யர் என்றோ மெய்யர் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நபி அவர்களை கனவில் காண முடியாது என்பதை மட்டும் சொல்லுங்கள், மக்களுக்கு அதாவது பத்துவா கொடுக்க போகாதீங்க, தீர்ப்பு சொல்ல போகாதீங்க என்று சொல்றான். ஒருவர் நபி அவர்களை கனவில் கண்டேன் என்று சொன்னால் காண முடியாது என்று பிரச்சாரம் செய்யுங்கள், கண்டேன் என்று சொல்கிறவரை பொய்யர் என்று சொல்லாதீர்கள் என்கிற அளவுக்கு பேணுதலான ஒரு பிரச்சார முறையை கையாண்டவர்கள் இன்றைக்கு சஹாபாக்களையே எப்படி சொல்கிறார்கள்? சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற போது அன்சாரி சஹாபாக்களை பற்றி பேசுகிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, மௌத்து கன்ஃபார்ம் ஆன உடனே சஹாபாக்கள்லாம் யோசிச்சாங்க, ஆஹா இடம் காலியாச்சுது, இந்த ஆட்சி பொறுப்பை இந்த வெளியில இருந்து வந்தவன்ட்ட கொடுக்க கூடாது, அண்ணன் எப்ப சாவான் திண்ண எப்ப காலியாகுன்னு சொல்லுவாங்களே அத மாதிரி எப்படா இந்த பொறுப்பு நம்ம கையில வருண்ட மாதிரி அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார்கள் என்கிற கருத்தை சொல்கிறாரு. இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னால செய்வீங்களா? செஞ்சா ஏத்துக்கொள்வீங்களா? சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாகுவாங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நினைச்சவங்க என்று சொல்லி சொன்னா அந்த ஆட்சிக்காக அவங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருப்பாங்க. அன்சாரிகள் யாராவது இஸ்லாமிய உம்மத்துல கலீஃபாவா இருந்திருக்கிறாங்களா? அபூபக்கர் அவங்க முஹாஜிர்,
உமர் இல்லாம மக்காவாசி, உஸ்மான் இல்லாம மக்காவாசி, அலி இல்லாம மக்காவாசி, முஆவியா இல்லாம மக்காவாசி, ஸைது மக்காவாசி, வந்த எல்லா தலைவர்களும் மக்காவாசிகள். அப்படியே ஆட்சியை தியாகம் செய்த சமுதாயமாக இருந்தவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாகுவாங்க, நாம எப்ப ஆட்சிக்கு வரலாம்னு நினைச்சாங்க என்று ஒரு கற்பனையான செய்தியை சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை வாபஸ் வாங்காம இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய திமிரு இருக்கணும். ஆரம்ப காலத்திலே அல்ஜன்னத்திலே எழுதுகின்ற போது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தி, ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்விக்கு பதில் சொல்கிற நேரத்தில் அனவி மதுகபு சார்ந்த ஒருவரை பற்றி சொல்கின்ற போது அவர் மதுகபு வெறி பிடித்தவர் என்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டு விடுகிறது. மதுகபு வெறி பிடித்தவர் கருத்து சொல்லப்பட்டு விடுகிறது. இதுக்கு மாற்று கருத்து தெரிந்து ஒருவர் கேட்கிறாரு, ஏன் இப்படி மதுகபு வெறி பிடிச்சோன்னு எழுதுறீங்க, நீங்க செய்தியை சொல்லலாம் தானே கேட்ட போது அடுத்த இதழிலே எழுதுறாங்க, இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்க கூடாது, இதற்கு பிறகு தகவலை மட்டும் சொல்கிறோம், இதுதான் சட்டம் என்று சட்டத்தை மட்டும் சொல்கிறோம், ஆட்களுக்கு நாங்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டோம், இது போன்ற தவறுகள் இனிமேல் நகலாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். அதாவது மதுகபு வெறி பிடித்தவர் என்று சொன்னதை கூட சுட்டி காட்டிய போது இதற்கு பிறகு நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார். 1991 ஜூன் மாதம் 60-61 பக்கம் அல்ஜன்னத்தில். இப்ப எத்தனையோ அறிஞர்களினால் சஹாபாக்களை பற்றி, அன்சாரிகளை பற்றி சொன்ன இந்த வார்த்தை தவறு என்று சுட்டி காட்டப்பட்ட பிறகும் இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்னது தவறுதான் என்று சொல்லவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை கிரிமினல் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன், நான் பாவித்த வார்த்தை தவறுதான் என்று சொல்லவில்லை. அன்சாரிகளை பற்றி சொல்கின்ற போது இந்த முஹாஜிர்களுக்கு போனா போகட்டும் சோத்தை கொடுத்தோம், போனா போகட்டும் இருக்கத்தை இடத்தை கொடுத்தோம், ஆனா ஆட்சியும் பிடிக்க போறாங்க விடக்கூடாது என்று சொன்னீங்களே, போனா போகட்டும் தான் அவங்க சோறு கொடுத்தாங்களா? அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தாலும் மக்காவாசிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. தான் பட்டினி இருந்து, தன் மனைவி பட்டினி இருந்து, தன் பிள்ளைகளை பட்டினி போட்டுவிட்டு வெளியிலிருந்து வந்தவர்கள், சோறு கொடுத்த சஹாபாக்கள் அவர்கள், சொத்துல பங்கு கொடுக்க முன் வந்தவர்கள் அவர்கள், மனைவியை தலாக்கு சொல்லி திருமணம் முடித்து கொடுக்க முன் வந்தவர்கள், அவங்கள போய் போனா போகட்டுன்னு சோறு கொடுத்தோம், போனா போகட்டுன்னு இருக்க இடம் கொடுத்தோம் சொன்னீங்களே, இது குர்ஆனுக்கு முரணான வார்த்தை தானே? குர்ஆனுக்கு முரணாக ரசூலுல்லாஹ் சொன்னா தூக்கி வீசணும்னு சொல்றீங்களே, நீங்க சொன்ன வார்த்தையை தூக்கி வீசுங்கன்னு ஏன் மக்களுக்கு சொல்லல? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட உங்க வார்த்தை மேலா போச்சுதான். இவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே, ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா தூக்கி வீசணும்னு சொல்றீங்க. போனா போகட்டும் சோறு கொடுத்தோம், போனா போகட்டும்டா இருக்க இடம் கொடுத்தோம் என்கிற வாசகம் நேரா குர்ஆனுக்கு முரணானது. அன்சாரிகள் அப்படி கொடுக்கல என்று குர்ஆன் சொல்லுது. உங்க தலைவருடைய வார்த்தை குர்ஆனுக்கு முரணானது, ஏன் நீங்க தூக்கி வீச முன் வரவில்லை? ரசூலுல்லாஹ்வை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போய்த்தீங்களா? அந்த நிலையில தான் நீங்க வச்சு பார்க்கறீங்களா? எனவே நடுநிலையாக சிந்தியுங்கள். நீங்க தவறான ஒரு வழியின் பக்கம் அழைத்து செல்லப்படுறீங்க, சந்தேகமே இல்லாமல் தவறான வழியில் அழைத்து செல்லப்படுகிறீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்யப்படுகிறது. சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவு இல்லையாம், ஒளி செய்வது சிலருக்கு தெரியாது, தலாக்கு தெரியாது, முழுக்கு தெரியாது, தமத்து ஹஜ்ஜி தெரியாதுன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாது என்று அதை எடுத்து விமர்சனம் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நாங்கள் சொல்கிறது தனித்தனி மனிதர்கள் கிடையாது, டோட்டல் சஹாபாக்கள். மனிதன் என்கிற அடிப்படையில் எல்லா சஹாபியும் எல்லாத்தையும் தெரிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சஹாபிக்கும் தெரியாத ஒரு மார்க்க செய்தியும் கிடையாது. நான் ஒரு சஹாபிக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்றதா இருந்தா இன்னொரு சஹாபிட்ட இருந்து கேட்டுத்தான் இவருக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அப்படி இல்லாம ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு மார்க்க ஹதீஸ் உங்களுக்கு காட்ட முடியுமா? அவங்ககிட்ட இருந்தா நாங்க மார்க்கத்தை எடுத்தோம். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதாம். பிரோனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாத்ததா சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. 2 கடல்களுக்கு மத்தியிலே திரை இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. விண்வெளி பயணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்துக்காக சஹாபாக்களை ஆதாரமாக எடுக்கணும், அவங்கள விளக்கத்தை முன்னுரிமை கொடுக்கணும் யார் சொன்னது? இதெல்லாம் விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. நுரீகம் என்று அல்லாஹ் சொல்கிறான், விஞ்ஞான விஷயங்களை போக போகத்தான் நாங்கள் காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
போக போக காட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுனால சஹாபாக்களை விட நீங்கள் குர்ஆனை அறிந்தவர் என்று சொல்வதாக இருந்தால், இந்த விண்வெளி பயணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டதுனால சஹாபாக்களை விட நீங்க ஹதீஸை தெரிந்தவர் என்று சொல்கிறதாக இருந்தால், உங்களை விட இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சானே அந்த காபிர் தான் குர்ஆனை புரிஞ்சு கொண்டான்னு சொல்ல வேண்டும். எவனோ ஒரு காபிர் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவன் சொன்ன விஷயம் குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெரியாதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஆபத்தான வாதம் என்று பாருங்கள். நன்றா சிந்திச்சு பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? இந்த விண்வெளி பயணம், இந்த கடலுக்கு இடையில திரை இருக்கிறது, இந்த அலக்கங்கிற அர்த்தத்துக்கு இரத்தக்கட்டின் அர்த்தம் இல்லைங்கிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா கேட்டா ரெண்டுல ஒரு பதில் சொல்லணும். தெரியும்னு சொல்லணும், அது தெரியான்னு சொல்லணும். சரி, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி தெரியும்? சுயமா அவங்களே அறிஞ்சிக்குவாங்களான்னு கேட்டா அப்படி அறிய முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மறைவான அறிவு இல்லை. அப்ப எப்படி தெரியணும்? வஹி மூலமா தான் தெரியணும். அல்லாஹ் வஹி மூலமா சொல்லி கொடுத்திருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க? சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. யா அய்யுஹ ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக், நபியே அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னாலே இறக்கப்பட்ட எல்லாம் நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்டு அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வையும் சாட்சியாக வைத்து விட்டார்கள். அப்ப இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியாது. இதான நிலை. இப்ப நாங்க கேட்கிறோம், இந்த அலக்குக்கு சஹாபாக்களுக்கு அர்த்தம் தெரியாது என்பதனால், கடலில் திரை இருப்பது என்கிற விஷயம் சஹாபாக்களுக்கு தெரியாது என்பதனால், சஹாபாக்களை விட நீங்கள் குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்றால், இதே விஷயங்கள் தெரியாத ரசூலுல்லாஹ்வை விட நீங்கள் குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்று தானே சொல்கிறீர்கள். அதுதான் அவருடைய உண்மையான நிலைப்பாடு. அந்த கேசட்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேசுகின்ற போது வந்து திடீர்னு சிரிப்பாகுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்களை அவர்களை விட நாங்கள் கொள்வோம் என்று சொல்லிட்டு திடீர்னு சஹாபாக்களுக்கு அதாவது சிலிப்பாகி போவதை நீங்க பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ்வை விட அறிந்தவர்கள் நாங்கள் என்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இது வழிகேட்டின் உச்சமாக இருக்கிறது. இந்த அலக்கங்கிற விஷயத்துக்கு மாற்று கருத்து தெரிந்து கொண்டதினால் மார்க்க சட்டங்களை எந்த மாற்றமும் மாறப்போவது கிடையாது. மேலதிக விளக்கங்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் கொள்கையிலிருந்து தடம் புரண்டவர்கள் அவர்கள் தான். ஆரம்பத்தில் 86 நஜாத் காலத்தில் நாங்க எப்படி இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். நிலைப்பாடு மாறியது உங்களிடத்தில் தான். இது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே எழுதிய எழுத்துக்களில் தெளிவா இருக்குது. நான் ஒரு கட்டு ஜன்னத்தை தான் எடுத்தேன், 90க்குள்ள வந்த ஜன்னத்தை தான் எடுத்தேன். பழைய ஜன்னத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இது போன்று நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். சஹாபாக்களுடைய விளக்கத்தையும் அவங்களுடைய செயலையும் ஆதாரமாக கொண்டு அளிக்கப்பட்ட பதில்கள், கேள்வி பதில்கள், குறுக்கு விசாரணைகள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்களுடைய மடமையையும் மக்களுடைய ஞாபக சக்தியின்மையையும், தங்களோடு இப்போது பழையவர்கள் இல்லை, புதிய இளம் பட்டம் தான் வந்திருக்குது, அவங்களுக்கு வரலாறு தெரியாது என்பதையும் சாட்டாக வைத்து ஒரு உண்மை மூடி மறைக்கப்படுகிறது. நீங்க கொள்கையை சொல்றதாக இருந்தா தெளிவா சொல்லுங்க. ஆரம்பத்தில் இப்படித்தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நாங்க மாத்தி சொல்கிறோம், இப்ப எங்களுடைய நிலைப்பாடு இது என்று சொல்லுங்க. ஏற்கலாம், ஏற்காம போகலாம். ஆனா பொய்யை சொல்லி 25 வருஷமா நாங்க தௌஹீத் சொல்லிட்டு வரோம், அவங்க தான் மாறிட்டாங்க என்று சொல்கிறீர்களே, இது அப்பட்டமான பொய் என்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்தது இன்னொரு செய்தி இருக்கிறது. இப்போது புதுசாக ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி மறுத்து வருகிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலாவது இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இருந்தார்களா என்று கேட்டால், ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. நாங்க ஆரம்பத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதுல தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அப்ப தடம் புரண்டவங்களை நமக்கு எப்படி சொல்ல முடியும் என்று சிந்தித்து பாருங்க. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல் ஜன்னத்திலே ஒரு கட்டுரை வருகிறது, காதியானிகளின் கல்லறை பயணம் என்பது அந்த கட்டுரை. காதியானிகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு விவாத ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த விவாத ஒப்பந்தத்திலே பல கடித பரிமாற்றங்கள். காதியானிகள் இவர்களோடு விவாதம் செய்கின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் நாங்கள் பேச வேண்டும்,
ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்தால் அதை ஆதாரமாக வைக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யார் சொல்றாங்க? காதியானிகள் சொல்றாங்க. அதற்கு குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க எப்படி பதில் எழுதுறாங்கன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே குர்ஆனுக்கு முரணாக எந்த ஹதீஸும் கிடையாது. சுமார் 50 ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண் போல தென்படும், ஆனா முரண் இல்லை. நீங்க முரண் என்று சொன்னால் முரண்பாடு இல்லை என்று நிரூபிப்பது எமது பொறுப்பு என்று எழுதுறாங்க. திரும்பவும் அவங்க இதே வாதத்தை முன்வைக்கின்ற போது நாங்க முதலாவது காதியானிசத்தை பத்தி பேசாம ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா இல்லையான்னு முதலாவது பேசி அதை விவாதிப்போம். அந்த விவாதத்துக்கு பிறகு அடுத்தடுத்த தலைப்புகளை நாங்கள் பேசலாம் என்று எழுதுறாங்க. ஆதாரபூர்வ ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படாது என்று அன்றைக்கு எழுதியவங்க இப்ப முரண்படுன்னு சொல்றாங்க. அப்ப நிலைப்பாட்டை மாற்றியது யாரு? நாம அன்றைக்கு இருந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். நிலைப்பாட்டை மாற்றியவர்கள் அவர்கள் தான். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய போக்கு இருக்கிறதே, இது கடந்த காலத்திலே மூத்தசிலாக்களிடம் இருந்தது, கவாரிஜிகளிடம் இருந்தது, ஜஹமியாக்களிடம் இருந்தது, கதரியாக்களிடத்தில் இருந்தது. சரியான இஸ்லாமிய வழியில் செல்லக்கூடிய அறிஞர்களிடம் இந்த வழிமுறை இருக்கவில்லை. இது வழிகேடர்களுடைய வழிமுறையாக இருந்தது. பல அறிஞர்களும் இந்த வழிமுறைக்கு மாற்றமாகவும் எதிராகவும் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை மறுக்கிற விஷயத்திலாவது இவர்கள் நியாயமான, நடுநிலையான, உண்மையான நிலைப்பாட்டை எடுத்தார்களா என்று கேட்டால் அப்படியும் நான் கேட்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ்களை மறுக்கின்ற போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த ஹதீஸ்களை பற்றி தப்பான பல மனநிலையை உருவாக்கக்கூடியவாறு கூட்டல் குறைத்தல்களை செய்துதான் மக்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு செய்தி வாசிப்பார்கள் டிவியிலே. நான் ஒரு கட்சி என்றால் என் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக மக்கள் விளங்கக்கூடிய மாதிரி நான் செய்தியை சொல்வேன். ஆளுங்கட்சி செய்திகளை மட்டும் பெருசாக சொல்லும், எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தாழ்த்துற மாதிரியான செய்திகள் சொல்லும். இது அந்த தவறான ஊடகம் நடத்துகின்றவற்றை இருக்குது. தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்று பொய்க்கு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் செய்தி சொல்வார்கள். இப்படித்தான் இவர்கள் ஹதீஸ் விஷயத்தில் நடந்து கொள்கிறார்கள். பிரபலமாக மறுக்கிறதுக்கு முன்வைக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸை உதாரணத்துக்கு இங்கு சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த ஹதீஸ் சம்பந்தமாக சுருக்கமாக முதலாவது சொல்கிறேன். இவங்க சொன்னது என்னன்னு பிறகு சொல்கிறேன். சாலிம் என்கிற இந்த சிறுவரை அபூ ஹுதைபா என்கிற சஹாபி எடுத்து சொந்த பிள்ளையாக வளர்க்கிறார், வளர்ப்பு மகனாக வளர்க்கிறார். அன்றைக்கு அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. பிறகு குர்ஆனிலே இந்த வளர்ப்பு மகன் என்கிற சட்டம் மாற்றப்படுகிறது. அவங்க உங்க வளர்ப்பு பிள்ளை கிடையாது, அவங்கள நீங்க மகன் என்று சொல்ல முடியாது என்று சட்டம் வருகிறது. இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு வளர்த்த அவங்களுடைய தாயார் சஹ்லா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, சாலிம் வளர்ந்து விட்டார், நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், அவர் அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்குள் வருகின்ற போது நான் குறைவான ஆடையோடு இருக்கிறேன், இதனால் அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்திலே மாற்றம் தெரிகிறது, நான் என்ன செய்ய என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ அவருக்கு பால் கொடு, அதன் மூலமாக அவர் உனக்கு பிள்ளையாக ஆகிவிடுவார் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்க வேண்டிய அம்சங்களை பாருங்கள். சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, இன்னா குன்னா நரா சாலிமன் வலதா. சஹீஹ் புகாரியுடைய 5888வது ஹதீஸ், 5088. இன்னா குன்னா நரா சாலிமன் வலதா, சாலிமை நாம் எமது பிள்ளையாக கருதி வளர்க்கிறோம். யார் வளர்க்கிறோம்? நானும் என் கணவரும் என்று சொல்றாங்க. இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய அறிவிப்பிலே வலைசலனா இல்லா பைத்துன் வாஹிதோன், ஒரே வீடு தான் எங்களுக்கு இருக்குது, ஒரு வீட்டில் தான் வசித்து வருகிறோம் என்று சொல்றாங்க. சாலிம் எங்க வளர்ந்தாங்க? அபூ ஹுதைபாவுடைய வீட்டில் தான் வளர்ந்தாங்க. இந்த ஹதீஸை எப்படி சொல்லுவாங்கன்னா, சாலிம் என்கிற ஒரு இளைஞர் இந்த அபூ ஹுதைபாவுடைய வீட்டுக்குள் வந்து போய் கொண்டிருந்தாரு. சாலிம் யோசிச்சா, அந்த அபூ ஹுதைபா யோசிச்சாரு, இவர் யார் நம்ம வீட்டுக்குள்ள வாரதுக்கு?
இவருக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்ன வேலை, நான் இல்லாத நேரம் இவருக்கு என்ன வேலை என்று அவங்க நினைச்சாங்க மாதிரி கதையை கொண்டு போறார். ஏற்கனவே உள்ள செய்தியை பாருங்க. சாலிமை இவர்கள் பிள்ளையாக எடுத்து வளர்க்கிறாங்க, ஒரே வீட்டில் தான் அவர் இருக்கிறார். இவங்க செய்தியை எப்படி சொல்றாங்கன்னா, சாலிம் என்கிறவர் ஒரு மூணாவது நபர், இந்த வீட்டோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர், மாப்பிள்ளை இல்லாத நேரம் உள்ள வந்து போய் கொண்டிருக்கிறாரு, இப்படி காட்டுறாங்க. ஏன் இப்படி நீங்கள் ஹதீஸிலே திரிகளை ஏற்படுத்த வேண்டும்? சொல்வது ஒரு சஹாபியை பற்றியும் சஹாபி பெண்மணியை பற்றியும் என்று யோசிக்கிறது இல்லையா? உங்க வீட்டு விஷயத்தில் இப்படி பேசினா நீங்க அங்கீகரிப்பீங்களா? கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஒரு வீட்டில் வளர்ந்து வந்தவர் அவர். அடுத்து இந்த ஹதீஸ்ல இன்னொரு சிக்கலை உண்டு பண்ணுவார்கள். சாலிம் என்கிறவருக்கு அவங்க மார்பில் வாய் வைத்து பால் கொடுத்தாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது கொண்டு வாங்க. பால் குடு என்று ஹதீஸ்ல இருக்குது. எப்படி பால் கொடுக்குறது சொல்லப்படல. மார்புல வாய் வச்சு குடிச்சாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது, எனவே ஏற்க இயலாதுன்னு வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இப்படி செய்வது? மார்புல வாய் வச்சு குடின்னு அங்க இல்ல, பால் குடி என்பதற்கு அதுதான் அர்த்தம் என்று சொல்வார்கள். அன்பின் சகோதரர்களே, ஒரு வார்த்தையை யார் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் படும். ஒரு செல்வந்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பிறகு கவனிச்சு கொள்றேன்னு சொல்றாரு. நீங்க என்ன அர்த்தம் செய்வீங்க? நமக்கு என்னமோ ஹெல்ப் பண்ண போறாரு, ஏதோ தர போறான்னு நினைச்சுக்குவீங்க. இதையே ஒரு ரவுடி சொல்றான், உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிறேன், என்ன நினைப்பீங்க? கையை கால உடைக்க போறான்னு நினைச்சுக்குவீங்க. சொன்ன ஆள் வேற என்கிறதுனால அர்த்தம் மாறுது. ரசூல்லா பால் கொடுக்க சொல்றாங்க, அவங்க ஒரு வயது வந்தவருக்கு மார்புல வாய் வச்சு தான் குடிக்க சொல்லுவாங்க, நீங்க ஏன் கற்பனை பண்றீங்க? பிரச்சனை ஹதீஸ்ல இல்ல, உங்களோட மூளையில இருக்குது. எதை பார்த்தாலும் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹதீஸ்ல அப்படி ஒரு வாசகம் சொல்லப்படல, பால் குடு என்று இருக்கிறது. இதை இப்படி புரிஞ்சு கொண்டா என்ன ஆகுன்னு பாருங்க. உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறாங்க, அவங்க அம்மா பயப்படுறாங்க, பிறவன் வந்து நம்ம மூசா நபியை கொன்றுவாங்க, பிள்ளையை கொன்றுவான்னு பயப்படுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த பிள்ளைக்கு பால் கொடு, இந்த பிள்ளைய மூசா பிறவன் கொன்றுவான் நீங்க பயந்தீங்க என்று சொன்னா அவரை நீங்கள் அல்கேஹி பில்யம் தண்ணீரை தூக்கி போட்டுருங்க, அந்த குழந்தையை மீண்டும் உங்கள்கிட்ட தருவது எங்களுடைய பொறுப்பு, அவர் வளர்ந்து ஒரு நபியாக வருவார் என்று வகை மூலமாக சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? தண்ணீரை தூக்கி புள்ளைய போடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். புள்ளைய நான் திருப்பி தருவேன்னு சொல்கிறான். அந்த புள்ள மௌத்தாகாது, வளர்ந்து ஒரு நபியா வருன்னு சொல்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன செஞ்சிருக்கலாம்? தூக்கி அப்படியே தண்ணியில போட்டிருக்கலாமா? புள்ளைய ஒரு கல்லை தூக்கி தண்ணியில போடுனா தூக்கி போட்டுருவோம். நம்ம புள்ளைய தூக்கி தண்ணியில போடுன்னு சொன்னா கேட்கிறவன் விளங்கிக்கணும் புள்ளைய எப்படி தண்ணியில போடுறேங்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஒரு பொட்டி செய்து அதுக்குள்ள தண்ணி போகாத ஏற்பாடு செய்து புள்ளைய தண்ணியில விட்டுட்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாத்தாவை விடுறாங்க, புள்ள எங்க போகுதுன்னு பார்த்துட்டு வா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அதற்கான ஏற்பாடும் செய்யறாங்க. தண்ணியில போடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். கல்ல போட சொன்னா ஒரு மாதிரி போடுவோம், பிள்ளைய போட சொன்னா ஒரு மாதிரி போடுவோம். அல்லாஹ் சொன்னதை அதற்கு ஏற்ற மாதிரி தான் விளங்கிக் கொள்ளணும். நபி அவங்க பால் குடு என்று சொன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னா மார்புல வச்சு கொடுக்கலாம். வளர்ந்தவருக்கு பால் கொடுக்க சொல்லி சட்டம் சொன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி செய்யணும்ன்றத ஒரு நபி எப்படி சொல்லியிருப்பாருன்னு நபியுடைய நிலையில வச்சு சிந்திக்கணுமா இல்லையா? ஒரு சஹாபி பெண்மணி இதை எப்படி நடைமுறைப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லி சஹாபி பெண்மணியுடைய கண்ணியத்துக்கு ஏற்ப அதை விளங்கி இருக்கணுமா இல்லையா? உங்க மனசுக்கு ஏற்ப, உங்க அறிவுக்கு ஏற்ப, உங்க சிந்தனைக்கு ஏற்ப ஹதீஸை புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் இப்படி கீழ்த்தரமான நிலைப்பாடுகள் தான் வரும். கண்ணியத்துக்குரிய சோர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டுக்கு 2 மாணவர்கள் வர்றாங்க. மலக்குகள் மனித ரூபத்தில் வராங்க. லூத் நபியுடைய சமுதாயத்தவர்கள், அதாவது தன்னின சேர்க்கையாளர்கள் 2 பேர் புதுசா ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டோன்னே அவங்களோட தவறான நடத்தையில ஈடுபடுவதற்காக லூத் நபியினுடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க. நபி கெஞ்சிறார், விட்டுருங்க, விருந்தாளிங்க, என்ன அவமானப்படுத்தாங்கன்னு கெஞ்சிறாரு. அவங்க விடுவதா இல்லை. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாவுலாயி பனாத்தி உன்ன ஹத்துஹருலக்கும், இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு நல்லவங்க, அவங்க உங்களுக்கு சுத்தமானவங்க என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வந்தவர்கள் தன்னினை சேர்க்கையாளர்கள்.
பலவந்தமாக ஊருக்கு வந்த புதியவர்கள் மனிதர்கள் நினைச்சு அவங்களோட தப்பா நடக்க வாராங்க. ஒரு நபி சொல்றாரு, இவங்களை விட்டுருங்க, என்னுடைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஒருவன் சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னின சேர்க்கையாளர்களுக்கு தற்காலிகமா தன்னுடைய மகள்மாரை பயன்படுத்திக்க சொன்னார்னு சொன்னா நம்ம ஏத்துக்குவோமா? சொன்னா லூத் நபி திருமணம் தான் செய்ய சொன்னார்னு சொல்லுவோம். திருமணம் பற்றிய வசனம் இதுல வரல. வராவிட்டாலும் ஒரு நபியினுடைய வார்த்தையை, நபிக்குரிய அந்தஸ்தை கொடுத்து நம்ம அப்படித்தான் புரிஞ்சு கொள்வோம். அப்ப இவங்க சிந்திக்கிற மாதிரி சிந்தித்தா குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தவறான அர்த்தங்கள் செய்ய வேண்டி வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சலுகையாக, ஒரு தனிப்பட்ட சட்டமாக சொல்லப்பட்டது. இதை சொன்னோன்னே என்ன கேட்பாங்கண்டா, ஆரம்ப காலத்தில் இவங்ககிட்ட இருந்த அந்த நாகரிகமான பேச்செல்லாம் இல்லாம போச்சுது. என்ன கேட்பாங்கண்டா, உன் பொண்டாட்டிகிட்ட அண்ணிய வந்து பால் கொடுக்க நீ விடுவியா? இந்த ஹதீஸை சரின்னு சொன்னா நீ செயல்படுத்த சரியா? உன்னால முடியுமா? இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்கறதுனால நாங்க ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. இது முறையான கேள்வி இல்லை, அதனால கேட்க வேண்டியிருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள் ஒரு ஆணுடைய அவுரத்து எது என்று சொல்கின்ற போது, சாதாரணமா முந்தி காலத்துல இந்த வயல் வேலை செய்யறவங்க போடுவாங்களே, அது போதும்னு சொல்றாங்க. ஒரு ஆணுடைய அவுரத்து முட்டங்கால இருந்து தொப்புள் வரைக்கும் இல்ல, கோவணத்தை கட்டிட்டு கூட தொழலாம் என்கிறது இவங்களுடைய சட்டம். பத்துவா கொடுத்தா அதை செஞ்சு காட்ட வேண்டும் என்று சொல்வதாக இருந்தா, நீங்க ஒரு முறை இமயம் டிவியில அண்டவையாரோட ஜும்மா நடத்துங்க, வெள்ளி வேணை நடத்துங்க, நடத்தி போட்டு இந்த கேள்வியை கேளுங்க. அப்ப இது ஒரு கேள்வி கிடையாது. இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சட்டம் இன்றைக்கு உரியதா என்று கேட்டால் சட்டம் இன்றைக்கு உரியதல்ல, தனிப்பட்டது என்று சொல்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி தவறான சில வாதங்களை வைத்து ஹதீஸ்களை தப்பும் தவறுமாக மக்களுக்கு புரிய வைத்து குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸ்களை நிராகரிக்க வேண்டும் என்று பல ஹதீஸ்களை மறுத்துட்டு வந்தாங்க. இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டா நிராகரிப்போண்டு வந்து, நடைமுறைக்கு முரண்பட்டா நிராகரிப்போண்டு வந்து, மனசுக்கு பிடிக்காட்டி நிராகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராட்டி நிராகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அண்மையிலே நீங்கள் விவாதம் பார்த்திருக்கலாம். அந்த விவாதத்தில் ஒரு ஹதீஸ் மறுக்கப்படுது. இது சம்பந்தமா பேசுற நேரத்தில் அஜ்வா ஈச்சப்பழம் விஷத்துக்கும் சூனியத்துக்கும் மருந்தா இருக்கும். யாராவது ஒருவர் அதிகாலையிலே வெறும் வயிற்றோடு 7 அஜ்வா ஈச்சப்பழங்களை சாப்பிட்டால் அன்று மாலை வரைக்கும் அவருக்கு விஷமோ சூனியமோ பாதிக்காது என்கிற ஹதீஸை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. எந்த குர்ஆன் வசனத்துக்கு முரண்டி இந்த ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு கேட்டா, இது நடைமுறைக்கு முரணா இருக்குது. இந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு கையில அஜ்வா ஈச்சப்பழத்தை வச்சுக்கோங்க, மற்ற கையில விஷத்தை வச்சுக்கோங்க, வச்சுக்கொண்டு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு விஷத்தை குடிச்சு உசுரோடு இருந்து காட்டுங்க, நாங்க ஹதீஸை ஏத்துக்கிறோன்றாங்க. ஹதீஸை சஹீ லைவ் பார்க்கறதுக்கு இதான வரைமுறை? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கேயாவது இப்படி ஒரு மருத்துவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்கிறீங்க, அவன் ரத்தமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 3 நேரம் இந்த மருந்தை குடிங்க என்றெல்லாம் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், இந்த சக்கரை சாப்பாடெல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்கன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த விளையாட்டுலாம் நம்மகிட்ட சரி வராது, நான் இந்த கையில மருந்தை வச்சுக்குவேன், இந்த கையில சர்க்கரையை வச்சுக்குவேன், இதை சாப்பிட்டு மருந்து குடிப்பேன், இதை சாப்பிட்டு மருந்து குடிப்பேன், அப்படி குணமாகிற மருந்தா இருந்தா தான் நான் ஏத்துக்குவேன்னு சொன்னா, இந்த உலகத்துல எங்கேயாவது இப்படி ஒரு மருத்துவம் இருக்குதா? இது பைத்தியக்காரத்தனமா தெரியலையா? இதைத்தான் இவங்க ஹதீஸை மறுக்கிறதுக்கு வாதமா வச்சுட்டு இருக்கிறாங்க. பாமர மக்களும் கேட்டோடனே ஆகா பெரிய அறிவு ஞானம் உள்ளவர்களுடைய வாதங்கள் என்று சொல்லி அப்படியே நம்பி அதையே அவங்களும் பேசிட்டு வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நியாயமான பார்வை கிடையாது. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க, ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் நான்னா தானே எதுவும் நடக்கும், அல்லாஹ் நாடாட்டி எதுவுமே நடக்காது தானே, நான் பாம்பை கொண்டு வரேன், நீ உன முகத்திட்ட கொண்டு வைப்பேன், நீ சும்மா இருக்கணும், அல்லாஹ் நான்னா கொத்தும் நான் அடி கொத்தாது, எனவே நீ எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டியதில்லை, நான் உன்னை சிங்க கூட்டுக்குள்ள போட்டு அடைப்பேன், நீ சும்மா இருக்கணும், அல்லாஹ் நான்னா அது தின்னு நானாட்டி அது தின்னாது, நீ கலாக்கத்துல நம்புறா இப்படி செஞ்சு வார்ந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்?
இது பைத்தியக்காரத்தனமா தெரியாதா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈச்சப்பழத்தை தின்னுட்டு விஷத்தை குடிச்சு காட்டட்டுமா? விஷத்தை எந்த முஸ்லீமாவது குடிப்பானா? குடிக்கிற சம்பந்தமா அந்த ஹதீஸ் சொல்லுதா? விஷத்தினால் பாதிப்பு வரான்னு சொன்னா குடிக்கிறது அதுக்கு மறந்தா? தற்செயலாக விஷம் தீண்டி விட்டால் பாதிப்பு வராதுங்கிறது அந்த ஹதீஸ் சொல்லுது. ஹதீஸ் இப்படி சொல்லுதுன்னு சொல்றதுக்காக விஷத்தை நான் குடிப்பேன் என்கிறது பைத்தியக்காரத்தன ஹதீஸ. விஷம் குடிக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் ஹராமானது. அப்ப இப்படி எல்லாம் வச்சு மக்கள் ஏதோ வாதம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சோர்களே, தெளிவான வழிகேட்டின் பக்கம் மக்கள் அழைச்சி செல்றாங்க, சந்தேகமே கிடையாது. 1-2 ஹதீஸ்கள் கிடையாது, ஏராளமான ஹதீஸ்கள் தவறான அர்த்தங்களின் அடிப்படையிலே விமர்சிக்கப்படுகிறது. இவங்க எப்படி, அது தமிழ்ல சொல்லுவாங்க பழமொழியா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறன்னு சொல்லி ஹதீஸ வாசகத்தை எடுத்துக்குவாங்க, போற அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க, பிறகு தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வருவாங்க, அந்த இடத்துல வச்சு தான் ஹதீஸை மறுப்பாங்க. ஒரு செய்தி வருகிறது, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குர்ஆனிலே ஆரம்பத்தில் 10 முறை பால் கொடுத்தால் தான் தாய் பிள்ளை உறவு ஏற்படும் என்று ஹதீஸ் வசனம் இருந்தது. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை 5 முறை பால் கொடுத்தால் தான் தாய் பிள்ளை உறவு ஏற்படும் என்று மாற்றினான். நபி அவர்கள் மௌத்தாகிற வரைக்கும் அந்த வசனம் குர்ஆனில் ஓதப்பட்டு வந்தது என்று அல்லாஹ் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இவங்க அடுத்து என்ன செய்வாங்கடா, குர்ஆனில் ஓதப்பட்டு வந்தது என்று ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். அதாவது இப்பதான் அவங்களுடைய கைச்சரக்கு வரும். அதாவது ஆரம்பத்தில் இந்த 10 வரை குடித்தால் பால் தாய் பிள்ளை உறவு ஏற்படும் என்ற வசனம் இருந்தது. பிறகு 5 முறை குடித்தால் நீங்கும் என்ற உறவு ஏற்படும் என்று இருந்தது. இப்ப அந்த வசனம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு குர்ஆனில் சில வசனங்கள் நீக்கப்பட்டது என்கிற செய்தியை சொல்லுது. எனவே இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏற்றுக்கொண்டா குர்ஆன்ல கூட்டல் குறைத்தல் ஏற்பட்டதுங்கிற நிலை வரும் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்தது இப்ப இல்லைங்கிற செய்தி 1400 வருஷத்துக்கு நீங்க சொல்லித்தான் சமுதாயத்துக்கு தெரியணுமா? 1400 வருஷமா இந்த வசனத்தை, இந்த ஹதீஸ மக்கள் எல்லாம் தவறா நம்பிட்டு வந்தாங்களா? மூளைன்றது உங்களுக்கு மட்டும் தான் இருக்குதா? முன்னால் உள்ளவங்களுக்கு எல்லாம் இல்லாம போச்சுதா? அவங்களுக்கெல்லாம் இது முரணா தெரியாம உங்களுக்கு மட்டும் முரணா தெரியுதுண்டா? பிரச்சனை அங்க இல்ல, சொன்ன விஷயத்திலையும் இல்ல, புரிஞ்சு கொள்ற உங்களோட மூளையில தான் இருக்குது பிரச்சனை. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரை அந்த வசனம் ஓதப்பட்டதுங்கிறாங்க. குர்ஆனை பொறுத்தளவிலே அல்லாஹ்வே சில வசனங்களை நீக்கி இருக்கிறான். அது சம்பந்தமா குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் ஆதாரமாக வருகிறது. அல்லாஹ் நீக்குவான். சனுக்குரியுக பலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ், நாங்கள் ஓதுகிற வசனங்களை நீ மறக்க மாட்டாய் அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் நாடினால் சில வசனங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்கடிக்க செய்வான். குர்ஆனுடைய சில வசனங்களை அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ்வால் ஒரு வசனம் நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்ட விஷயம் சஹாபாக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. இன்றைக்கு மாதிரி உடனே டிவியில் அறிவிக்க முடியாது. தெரியாதவர்கள், நீக்கப்பட்டு விட்டது என்ற விஷயம் தெரியாதவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அதை குர்ஆன் என்று ஓதிக்கொண்டிருந்தாங்க. தெரிஞ்சதுக்கு பிறகு விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கின்ற போது குர்ஆன் இருந்தால் நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்பட்ட விஷயம் தெரியாமல் ஓதி வந்தார்கள் என்கிறதான் அந்த வரலாற்று செய்தி அது சொல்லுது. அதை ஓதினார்கள் என்பதை குர்ஆனில் இருந்தது என்று நீங்களாக கைச்சரக்க போட்டதுனால சிக்கல் வருகிறது. இப்படித்தான் ஏனைய ஹதீஸ்களுக்கு இடையிலே முரண்பாட்டை கற்பிப்பதற்காக அதை ஈர பேனாக்கி பேலை பெருநாளாக்கி இப்படி மாத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படாது. அப்படி முரண்போல் தென்பட்டால் எங்களுடைய பார்வையில் தான் ஏதோ குரல்படி இருக்கிறது என்பதுதான் ஜாக்கில் இருக்கின்ற போது எல்லாரிடம் இருந்த நிலைப்பாடு. இருக்கிறோம், அந்த நிலைப்பாட்டில இருந்து நீங்க மாறி இருக்கிறீங்க. இப்ப தடம் புரண்டது யார்? நாங்களா நீங்களா? நீங்களே எழுதுறது இருக்குது. ஜாக்கில் இருக்கின்ற போது குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படாது என்கிறது. அப்ப தடம் புரண்டவர்கள் என்ற வாசகத்துக்கு நீங்க தான் சொந்தக்காரர்கள். நீங்க வேண்டாம் இப்படி சொல்லுங்க, நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் தவறான கருத்துல ஜாக்கோட இருந்தோம், இப்பதான் அது தவறு என்று எங்களுக்கு விளங்கி விட்டது, நாங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டோம், ஜாக்கில் இன்னும் அந்த பழைய தவறான கருத்துல இருக்கிறான்னு சொல்லுங்க. இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்றது பொய்யான தகவல். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு பெரிய இஷ்யூவா இருக்குது. என்னன்னு கேட்டா, இவர்கள் சூனியத்தை நம்புறாங்க, எனவே இவர்கள் முஸ்லிக் ஆகிட்டாங்க, இவங்களுக்கு பின்னால தொழக்கூடாது.
இந்த விஷயத்திலையும் உண்மை என்ன சகோதரர்களே? ஆரம்பத்திலே இவர் அல்ஜன்னத்துடைய ஆசிரியராக இருக்கின்ற போது இஸ்லாத்தில் பில்லி சூனியம் என்ற ஒரு கட்டுரை 2 இதழ்களில் வருகிறது. பிறகு அந்த இஸ்லாத்தில் பில்லி சூனியம் என்கிறது தனியான ஒரு புத்தகமாக வருகிறது. பிறகு இவர் குர்ஆன் விளக்க உரை என்று எழுதிய பல வசனங்களுக்குரிய விளக்கங்கள் திருக்குர்ஆன் விளக்க உரை என்று வருகிறது. இது எப்ப வருதுன்னா 1997 வருகிறது. அதுல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, சூனியம் சம்பந்தமான 3 நிலைப்பாடு இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குதாம். ஒன்று, சிஹிர் என்று ஒன்று கிடையாது, அதனால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இது ஒரு நிலைப்பாடு. 2வது நிலைப்பாடு, சிஹிர் என்ற கலை மூலம் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும், எத்தகைய பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும். இது 2வது நிலைப்பாடு. 3வது நிலைப்பாடு, சிஹிர் எனும் ஒரு கலை உண்டு, அதன் மூலம் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். இது 3வது நிலைப்பாடு. 3 குரூப் இருக்குது. இதுல இப்படி 3 விதமான அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. அவற்றில் முதல் 2 அபிப்பிராயங்களும் தவறானவை. முதல் 2 அபிப்பிராயம் என்ன? சூனியம் ஒன்று இல்லை என்கிறதும், சூனியம் இருக்குது எதை வேணாலும் செய்யலாம் என்கிறதும் தவறானது. 3வது அபிப்பிராயம் சரியானது என்பதை இவ்வசனம் விளக்குது அன்றைக்கு எழுதினாங்க. பிறகு ஒரு புத்தகம் எழுதுறாங்க. என்ன புத்தகம் சொன்னா, அதுல பேரும் இஸ்லாத்தில் பில்லி சூனியம். ஒரே ஆசிரியர் 2 புத்தகம் எழுதுகிறார், 2ம் ஒரே பேரு. ஒன்று இஸ்லாத்தில் பில்லி சூனியம், சூனியம் ஒன்று இருக்குது, அதனால சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லுதோ, இன்னொன்று சூனியம் ஒன்று இல்லை, அதனால எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, அது வெறுமனே ஒரு மேஜிக். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரே ஆசிரியர் 2 புத்தகம், 2ம் ஒன்றுக்கொண்டு முரணானது. குறைந்தபட்சம் 2வது புத்தகத்தில் நாம் ஏற்கனவே இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருந்தோம், சூனியம் இருக்குது அதனால சில பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி இருந்தோம், இப்போது அது தவறு என்று படுகிறது, எனவே எங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டோம் என்கிற ஒரு முன்னுரை கொடுத்திருக்கணுமா இல்லையா? தங்களுடைய கடந்த காலப்பில தவறு என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? மக்களுக்கு முந்தி நம்ம எழுதின என்னது இப்ப எழுதுறது தெரியாது என்கிற நிலைப்பாட்டில் அதை பத்தி பேசாமலேயே புத்தகம் எழுதுறாங்க. எழுதிட்டு இப்ப நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, சூனியம் இருக்குதுன்னு நம்புறவன் முஸ்லிக்கு, அவனுக்கு பின்னால தொழ முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப நாளை மறுமையில ஒரு ஆள் வந்து நிற்கிறார் அல்லாட்ட. அல்லாஹ் கேட்கிறான், நீ சூனியம் இருக்குதுன்னு நம்புறியா இல்லைன்னு நம்புறியா? நான் இருக்குதுன்னு நம்புனேன். அப்ப நீ அண்ணன் எழுதின புத்தகம் எல்லாம் பார்க்கலையா? பார்த்தேன். அண்ணன் எழுதின புத்தகத்தை பார்த்ததுக்கு பிறகு நீ சூனியம் இருக்குன்னா நம்புனாய், அப்ப நீ முஸ்லிக்கு, நீ நரகத்துக்கு போ என்று சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் சொல்ல, யா அல்லாஹ், நான் பார்த்தது 1997 வந்த புத்தகம், யா அல்லாஹ், அதுல இருக்குதுன்னா எழுதினார். அப்படியா? இருக்குதுன்னு எழுதின நம்பினியா? அப்ப நீ சொர்க்கத்துக்கு போ. இப்ப ஒருவன் புத்தகத்தை பார்த்துட்டு முஸ்லிக்கு சிதறு இருக்குதுன்னு சொன்னா அப்ப நீ நரகத்துக்கு போ என்று இவர் மாறுறதுக்கு எப்ப அல்லாவும் மாத்திட்டு இருப்பானா? நீங்க இப்ப உண்மையான ஆள்னா என்ன சொல்லணும்? 25 வருஷத்துக்கு முன்னால தௌஹீதுன்னு சொல்லி சிறுக்கை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தோம், இப்பதான் நாங்க தௌஹீதுக்கு வந்தோம்னு சொல்லணும். ஆனா இப்ப வரிக்கு வரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 25 வருடங்களாக தூய்மையான குர்ஆனை ஹதீஸை நாங்கள் போதித்து வருகிறோம் என்று தொடர்ந்து சொல்லிட்டு வாரீங்களே, அப்ப நீங்க 1997 சிறுக்கத்தானே மக்களுக்கு போயிடுச்சுங்க, அந்த உண்மையாவது நீங்க ஒப்புக்கொள்ளத்தானே வேணும். 1997 சிறுக்கை மக்களுக்கு போதித்தோம், தௌஹீத் என்று போதித்தோம். முதலாவது விஷயம், சூனியம் சம்பந்தமாக அல்லாஹ்வும் ரசூலும் இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லைன்னு சொல்றாங்களா? இல்லன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? இல்லன்னு ஒரு இடத்துலையும் சொல்லல. இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா இருக்குதுன்னு சொல்றாங்க. சூரத்துல் பக்ராவினுடைய 102ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா, டைமை பொறுத்து நான் வசனங்களை முல்லா ஓதாம செய்தியை மட்டும் சொல்கிறேன், சூனியத்தை கற்றுக் கொடுப்பது குஃப்ரு என்று அல்லாஹ் சொல்கிறான். சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது குஃப்ரை ஏற்படுத்தும், சூனியத்தை கற்பதும் குஃப்ரை ஏற்படுத்தும். சூனியத்தின் மூலமாக என்ன நடக்கும் என்று கேட்டால், யுபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி,
கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பாதிப்பை பிரிவினை உண்டு பண்ணக்கூடியதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை பற்றி அவரே எழுதுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கணவன் மனைவியிடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவ்விருவரிடமிருந்து மக்கள் கற்றுக்கொண்டார்கள். சிகிர் எனும் கலை மூலம் எதுவுமே செய்ய முடியாது என்றிருந்தால் கணவன் மனைவியிடையே பிளவை ஏற்படுத்தும் என்று இறைவன் கூறியிருக்க மாட்டான் என்று 1997 எழுதுறார். அப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணுவாங்க, இதை கூட நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டா, வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் சூனியத்தின் மூலமாக எதையும் செய்ய முடியாது. சூனியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு திருகுதாளத்தை சொல்லணும். சூனியம் இருக்குது, அதனால பாதிப்பு இருக்குது என்று சொல்லுகிற போது இந்த வசனத்துக்கு எப்படி இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுகின்ற போது, அர்த்தம் எழுதுகின்ற போது, அல்லாவின் கட்டளையின்றி அவர்கள் எவர்களுக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது என்று மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலம் என்கிற வாசகம் குர்ஆன்ல இருக்குது, அதை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சூனியம் இல்லைன்னு சொல்றாங்களே, இப்ப மொழிபெயர்க்கின்ற போது குர்ஆனில் வந்த பிஹி சூனியத்தின் மூலம் என்கிற வாசகத்துக்கு மொழிபெயர்ப்பே செய்யாமல் இருக்கிறார்கள். சூனியம் இருக்குது என்று சொல்கின்ற போது குர்ஆனில் வந்த பிஹி என்கிற வாசகத்துக்கு, சூனியத்தின் மூலமாக என்கிற வாசகத்துக்கு அர்த்தம் செய்திருக்கிறார். இப்ப அந்த வாசகத்துக்கு அர்த்தம் செய்யல, 10வது எடிஷன் வரைக்கும் செய்யல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை நான் சுட்டிக்காட்டி பேசுறேன், எழுதுறேன். நான் எழுதிய விஷயம் கடையநல்லூரில் அப்போது மாணவராக இருந்த இலங்கை மாணவர் ஒருவர் மூலமாக சகோதரர் அப்துல் நாசர் மௌலவிக்கு சொல்லப்பட்டு, அப்துல் நாசர் மௌலவி மூலமாக தர்ஜுமா செய்த சகோதரருக்கு சொல்லப்பட்டு, அடுத்த பதிப்பில் திருத்திக் கொள்வோம் என்று எனக்கு மதரசா மாணவர் கடிதம் மூலமாக தகவல் சொல்லியிருந்தார். இது 4வது எடிஷன். இப்ப 10வது எடிஷன் வந்திருக்குது. குர்ஆனில் அந்த வசனத்துல தான் விடுபட்டதை திருத்தல. இவங்களுடைய பேணுதலை நீங்க இதன் மூலமா புரிஞ்சு கொள்ளலாம். கடந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா, சுட்டி காட்டுற நேரமெல்லாம் சுட்டி காட்டியதுக்கு நன்றி, திருத்திக் கொள்கிறோம், உங்களை போன்ற வாசகர் இருப்பதனாலதான் நாங்கள் தவறு விடுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம் என்றெல்லாம் பாராட்டினாங்க. இப்ப குர்ஆன்லயே நீங்க மொழிபெயர்த்துல விட்டு இருக்கீங்கன்னு சொல்லுகின்ற போது மாற்றம் செய்யப்படவில்லை. இப்ப தடம் புரண்டு இருக்கிறது, நிலை மாறி இருப்பது யார் என்பதை சிந்தித்து பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப சூனியம் சம்பந்தமான குர்ஆனுடைய முடிவு இது. நபி அவர்கள், நீங்கள் 7 பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அதுல 2வது சூனியத்தை சொல்றாங்க. இல்லாத சூனியத்தை விட்டு தான் தவிர்த்து கொள்ள சொன்னாங்களா? இப்படி 1000 கேள்வியை கேட்கலாம். இப்படி எல்லாம் கேட்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சூனியமே இல்லைன்னு சொல்ற மாதிரி மடத்தனமா விலகி கொண்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சூனியம் இருக்குது, குர்ஆன்ல சூனியம் அல்லாஹ் எதை சொல்றான்னா மேஜிக்க சொல்றான் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நம்பணும். குர்ஆன் எந்த அர்த்தத்தில் இறங்கிச்சோ அந்த அர்த்தத்தில் நம்பணும். நான் குர்ஆனை நம்புறேன், அல்லாஹ்வுடைய அர்த்தத்தை மாத்தி நம்ப முடியாது. மேஜிக் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் பேசுறானா, இதை நீங்க புரிய வேண்டும். சூனியத்தை கற்றுக் கொடுப்பது சிறுக்கு, மேஜிக்கை கற்றுக் கொடுக்கிறது சிறுக்கா? மொத்தம் மேஜிக் படிச்சு கொடுக்கலாம், இதை நீங்க சிறுக்குன்னு சொல்லுவீங்களா? சூனியத்தை கற்றுக்கொள் குஃப்ரை ஏற்படுத்தும், மேஜிக்கை கற்றுக்கொள்வது குஃப்ரை ஏற்படுத்துமா? அப்படி ஏற்படுத்தினா நீங்க நிறைய பேரை காபிராக்கி இருக்கிறீங்க. மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி நாஸ்திகர்கள் எல்லாம் கூட்டி வந்து அது மேடையில வச்சு மேஜிக் செய்ய வச்சு நீங்க இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் 7 பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், அதுல மேஜிக்கும் ஒன்றுனா சொன்னாங்க. அன்றைக்கு என்ன எல்லாரும் மேஜிக் செஞ்சு கொண்டா இருந்தாங்க. அப்ப குர்ஆன்ல இல்லாத ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி கேட்கின்ற போது இன்னொரு அர்த்தம் செய்வாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை உண்டு பண்ணுதல் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எங்கேயாவது மாப்பிள்ளை கொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா மேஜிக் பார்க்க போனாங்க, பார்த்ததுல இருந்து 2 பேருக்கு இடையில சண்டை பிரிஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
மேஜிக்கால எவனாவது கணவன் மனைவி பிரிவாங்களா? இப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கனைக்கு மேஜிக்னு அர்த்தம் இல்லை, கணவன் மனைவி கடையில மூட்டி விடுறது, மூட்டி விட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறது, அதைத்தான் அந்த இடம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. சரி, கணவன் மனைவி கடையில மூட்டி விடுறதுக்கு பிரிச்சு வைக்கிறதுக்கு எங்கேயாவது கிளாஸ் நடத்துவானா? இன்று 4 மணிலிருந்து 6 மணி வரையும் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில எப்படி பிரிவினை உண்டாக்குவது என்பதை கற்றுக் கொடுக்கப்படும், தேவையானவர்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். இப்படி எங்கேயாவது கிளாஸ் நடத்துவானா? இது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியலையா? அப்படியே கணவன் மனைவி கடையில பிரிவினை உண்டாக்குனா அது குபுராகுமா? இன்னைக்கு அப்ப எத்தனை மாமிமார் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில பிரச்சனை உண்டாக்குறாங்க, எத்தனை மைனிமாரு நானாவுக்கும் மைனிக்கும் இடையில பிரச்சனை உண்டாக்குறாங்க. இவங்கெல்லாம் காவிரின்னு நீங்க பத்தவா கொடுப்பீங்களா? இவங்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஒரு மௌலவி குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிட்டாரு, எனவே இவர் சூனியம் செஞ்சிட்டாரு, எனவே இவருக்கு பின்னால தொழ மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்ப என்ன அர்த்தத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவுக்கு ஏற்ப குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அர்த்தம் கற்பித்துக் கொண்டு போறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் சூனியத்தை நம்புகிறவர்கள், சூனியம் இருக்குது அதனால அல்லாஹ் நான்னா பாதிப்பு இருக்குது என்று நம்புறவங்களை முஸ்லிக் என்று சொல்வதற்கு ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் கேட்டா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமை செய்வதாக இருந்தாலும் நேரடியா செய்யணும். ஒரு டச் இருக்கணும், ஒரு உபகரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். தொடர்பு இல்லாமல் ஒருவருக்கு நன்மையோ தீமையோ செய்வது அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது தரணும்னா அல்லாஹ் வரமாட்டான், அங்கிருந்து அவன் தீர்மானிச்சிருவான், உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப சூனியக்காரன் எங்கேயோ இருந்து கொண்டு உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறான்னு சொன்னா, அவன் மனுஷன் பாதிப்பு உண்டாக்குற மாதிரி பாதிப்பு உண்டாக்கல, அல்லாஹ் உண்டாக்குன மாதிரி பாதிப்பை உண்டாக்குறான். எனவே அதை நம்பினால் சூனியக்காரனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமனாக்கிட்டீங்க, சூனியக்காரனுக்கு பவரை கொடுத்துட்டீங்க, எனவே நீங்க முஸ்லிக்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலில் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் நாங்க எப்படி சொல்கிறோம் என்றால், அல்லாஹ் நாடினால் தான் பாதிப்பு ஏற்படுகிறோம், அப்படித்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொல்லும் போது அதிகாரம் சூனியக்காரனுடைய கையில இருக்குதா அல்லாஹ்வுடைய கையில இருக்குதா? அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறதா நாங்க நம்புறோம். இதே அர்த்தத்தில் பாருங்க, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது அல்லாஹ்வுடைய வேலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இதை ஒருவன் நம்பிட்டா அல்லாஹ்வுடைய பவரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துட்டார்கள், எனவே முஸ்லிக்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏண்டா நாங்க எப்படி நம்புகிறோம்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதி பிரகாரம் இறந்தவரை உயிர்ப்பித்தார், அல்லாஹ்வின் அனுமதி பிரகாரம் பறவையை படைத்தார் என்று பேதினில்லா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நாங்க நம்புறோம். அதை விடுங்க, தஜ்ஜால் வருவான், ஒரு மனுஷனை ரெண்டா பொழப்பான், நடுவுல நடப்பான், நடந்து விட்டு எழுந்திருவான், எழும்பிடுவான், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாரு? அல்லாஹ்வுடைய வேலை. அதை தஜ்ஜால் செய்வான்னு நம்ம ஹதீஸை வச்சு நம்புறோமா இல்லையா? நம்புறோம். இப்ப நம்ம முஸ்லிக்கா நாங்க என்ன நம்புறோம்னு சொன்னா, அந்த அதிகாரம் தஜ்ஜாலுடைய அதிகாரம் கிடையாது. நினைச்சவங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க தஜ்ஜால் முடியாது. அல்லாஹ் கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் உயிர்ப்பிப்பான், கொடுக்கலன்னா இல்ல. எனவே அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதா நாங்க நம்புறோம். சூனியத்தை இப்படித்தான் நம்புகிறோம். எனவே இவங்க தவறான தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வராங்க. சரி, இப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு கேள்வி வருகிறது, இந்த சூனியம் இருக்குது அதனால ஒரு பாதிப்பு வரலான்னு நாங்க ஏன் சொல்லுறோம் சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டு பழிக்கப்பட்டதா ஹதீஸ் இருக்குது, புகாரில வந்திருக்குது, முஸ்லிம்ல வந்திருக்குது, அஹ்மதுல வந்திருக்குது, நசையில வந்திருக்குது. சூனியம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஹதீஸ்ல வந்ததால தான் நாங்க சொல்றோம், இல்லாட்டி நமக்கு என்ன தேவை இருக்குது? சூனியக்காரனோட ஏதாவது டச் வச்சுட்டு இருக்கிறோமா? நம்ம சூனியத்தை பத்தி பயம் பண்ணி நீங்க எல்லாம் போனா அவன் என்ன லாபத்துல பங்கு தர போறானா? ஏதாவது தேவைக்கா நாங்க சொல்றோம், ஹதீஸ்ல இருக்குது அதனால சொல்லுறோம். இந்த ஹதீஸை எங்களுக்கு சொன்ன இமாம் புகாரி, முஸ்லிம், திருமதி, நசை, இந்த மாதிரி இமாம்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நம்பித்தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காபிரா? இவங்களுக்கு இந்த ஹதீஸை சொன்ன அறிவிப்பாளர்கள் காபிரா? அவங்களுக்கு ஹதீஸை சொன்ன தாபியங்கள் காபிரா? அவங்களுக்கு இந்த செய்தியை சொன்ன ஆயிஷா நாயகி காபிரான்னு கேட்டா, இப்போ ஒரு புதிய விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, சூனியத்தில் மறைமுகமான சிறுக்கு இருக்குதுங்கிறதை நாங்கள் ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் எத்தனை விஷயங்களை கண்டுபிடிப்பாங்களோ தெரியாது. அவங்க கண்டுபிடிச்சு சொல்றது கிடையாது. நம்ம மௌத்தா போய்த்தோம்னா நிம்மதியா இருக்கலாம். இப்ப ஆய்வு பண்ணி கண்டிருக்கிறாங்களாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களாம்.
சொன்னதுக்கு பிறகு யார் நம்புறாங்களோ அவங்க முஸ்லிக்காம், சொல்றதுக்கு முன்னால நம்புறவங்க முஸ்லிக் இல்லையாம். ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மக்காவில் உள்ள இமாம்கள் எல்லாம் சூனியத்தை நம்புறாங்களே, அவங்களுக்கு பின்னால ஹஜ்ஜிக்கு போய் தொழலாமா, உம்ராவுக்கு போய் தொழலாமான்னு கேட்டா, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, சொன்னதுக்கு பிறகு அவங்க நம்பலன்னா தொலை வேணாம். இப்ப அவங்களுக்கு நம்ம தமிழ்ல சொல்லி இருக்கணும், அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க முஸ்லிக் இல்லை. பாவப்பட்ட ஜெம்மங்கள் தமிழ் படிச்சதுனால எங்களுக்கு பிடிச்ச கேடு. நமக்கு சிங்களம், இங்கிலீஷ், உருது மட்டும் தெரிஞ்சு தமிழ் தெரியாம இருந்திருந்தா நம்ம காவிலா இருக்க மாட்டோம், நமக்கு பின்னால தொழுவாங்க. ஆனா தமிழ் தெரிஞ்சதுதான் நாங்க செஞ்ச பாவமா? தமிழ் தெரிஞ்சதுனால நாங்க முஸ்லிக்கா இருக்கிறோம். தமிழ் தெரியாத பள்ளியில அவன் சிக்கலை நம்பிட்டு போவான், பிரச்சனை கிடையாது. என்னன்னு பத்துவா கொடுக்குறீங்க? நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒருத்தனை எழுப்பி, நீ சூனியத்தை நம்பினியா? நம்புனையா? இல்ல. என்ன மொழி பேசினாய்? நான் சிங்களம் தான் பேசினேன். தமிழ் தெரியுமா? தமிழே தெரியாது. சரி பரவாயில்ல, உனக்கு தெரியாது, நீ சொர்க்கத்துக்கு போ. இன்னொருத்தன் வாரான், சூனியத்தை நம்புனியா? நம்புன. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். அண்ணன் பயம், பீடி சீடி கீடி எல்லாம் கேட்கலையா? அதெல்லாம் நான் கேட்டதே இல்லையா? இல்ல. பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போ. கேட்காம போனதுனால அவனுக்குள்ள நன்மை. இன்னொருத்தன் வர, நான் கேட்டேன் இருந்தாலும் நம்புனேன். கேட்டதுக்கு பிறகு நம்புனியா? அப்ப நரகத்துக்கு போட்டு சொல்லுவானா? இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளையங்கலாம், கேட்காம இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு அவங்க சொல்றாங்க. கேட்டீங்க அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வாதம் என்று பாருங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் சொல்றாங்க, ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால், மாஷா அல்லாஹ் வசா முஹம்மத், அல்லாஹ்வும் முகமது நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணுகின்ற போது வல் காபா, கௌபா மீது சத்தியமானு சொல்லுவாங்க. கனவுல யூதர்கள் வந்து சொல்றாங்க ஒரு செய்தி, சம்பவத்தை ஆதாரத்தை மட்டும் சொல்றேன். இன்னக்கும் கௌமுன் துஸ்ரிகூன், நீங்களும் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்க. எப்படி இணை வைக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க மாஷா அல்லாஹ் வசா முஹம்மது, அல்லாஹ்வும் முகமதின் நாடியதால் நடந்ததுன்னு சொல்றீங்க. அப்ப இது சிறுக்குத்தானே. வல் காபா, கௌபா மீது சத்தியமான சத்தியம் பண்றீங்க, அது சிறுக்குத்தானே என்று சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள சொல்றாங்க, இதுக்கு பிறகு அப்படி சொல்லாதீங்க. சொல்றதா இருந்தா மாஷா அல்லாஹ் வஹதா, அல்லாஹ் ஒருவன் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி தெரிவிப்பதற்காக சொல்றதாக இருந்தா மாஷா அல்லாஹ் சும்மா சேர்த்த, அல்லாஹ் நாடியதால் நடந்தது, அல்லாஹ்க்கு பிறகு உங்க நாடத்துல நடந்துச்சு என்று பிறகுன்னு சொல்லுங்க, சேர்க்காதீங்க. கௌபா மேல சத்தியமானு சொல்லாதீங்க. ரப்பில் காபா, கௌபாவின் இறைவன் மீது சத்தியமானு சொல்லுங்க திருத்தி கொடுக்குறாங்க. இவங்களோட ஆதாரம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாம் சிறுக்குன்னு சொல்லப்பட்ட இந்த வேலையை செஞ்சாங்க தானே. நம்ம அவங்கள முஸ்லிக்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க தானே, இப்படி சொல்லாதீங்கன்னு. அதுக்கு பிறகு செஞ்சா நம்ம முஸ்லிக்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க இப்ப ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய முஸ்லிக் கிடையாது. கண்டுபிடிச்சு நாங்க சொல்லி அது யார் யாருக்கெல்லாம் எத்திச்சோம் அவங்க எல்லாம் முஸ்லிக்குகள் சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சார்களே, இதை ஏற்று சில சகோதரர்கள் பள்ளியிலே ஜமாத்துக்கு வராம இருக்கிறாங்க. வேணுண்டு லேட்டாகி வராங்க, இவங்களுக்கு பின்னால தொலையலாது. ஏன்னா நம்மளுடைய ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டதை இவங்க நிராகரிச்சுட்டாங்க, முஸ்லிக் ஆயிட்டாங்க. அன்பின் சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய தலைவரை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறீங்க? இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சி என்ன? ரசூலுல்லாஹ் ஒன்றை தடுப்பதற்கு முன்னால் அது ஆகுமானது. சாராயம் சஹாபாக்கள் குடிச்சு கொண்டிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கும் வரை குடிச்சிட்டு இருந்தாங்க. தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா பாவம், தடுக்க முந்தி குடிச்சா பாவம் இல்லை. இப்போது ஏன் நாங்க அப்படி சொல்றோம் சொன்னா, தடுக்க முன்னர் வகை தடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் தடுக்கவில்லை. தடுத்ததுக்கு பிறகு குடிச்சா அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிட்டாங்க, அதனால குற்றவாளி. நீங்க ஆய்வு செய்வீங்க, அந்த ஆய்வை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வகைக்கு சமமாக நாங்கள் வைக்க வேண்டுமா? ஒருவர் ஆய்வு செஞ்சு விட்டால் அந்த ஆய்வை ஏற்காவிட்டால் காபிராகி விடக்கூடிய சட்டம் ஒன்று வருமா? ஆய்வுகள் என்பது எதற்காக? புதிய இஸ்லாம் உருவாக்குவது கிடையாது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதுக்கு சட்டம் சொல்லணும்னா ஆய்வு செய்யுங்க. டெஸ்ட் டியூப் பேபி ஆய்வு செய்யுங்க, கண்டான ஆய்வு செய்யுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. சூனியம் என்கிறது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. அதை நம்புனா முஸ்லிக் ஆயிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க ஆய்வு செஞ்சு சொல்றீங்கன்னு சொன்னா நீங்க ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்தி நீங்க சொல்ல வந்துட்டீங்களா? ஏற்கனவே பிதத்வாதிகளை பார்த்து என்ன கேட்டீங்க? நீங்க மௌலிது இருக்குதுன்னு சொன்னா
இதை சொல்லித்தராத ரசூல்லா குற்றவாளியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லித்தராம போயிட்டாரு நபி மேல நீங்க குற்றம் சுமத்துவதா இல்லையா? கூட்டுதுவா நல்ல விஷயம் சொன்னா அதை சொல்லி தரலங்கிறதுக்காக நீங்க ரசூல்லாவை குற்றம் சொல்றீங்களா இல்லையா கேள்வி கேட்டீங்களே, இதே கேள்வி உங்களை நோக்கி கேட்டு பாருங்க. சூனியம் ஒன்று ரசூலோட காலத்துல இருக்குது, நம்புனா முஸ்லிக்காயிருங்கன்னு அவங்க சொல்லல. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுடைய தூதுத்துவத்தை சரியா செய்யலன்னு சொல்லுவீங்களா? மார்க்கம் பூரணமாகலன்னு சொல்லுவீங்களா? இன்னும் நாங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு யார காவிராக்குறது யார முஸ்லிக்காகிறது இஸ்லாத்துல புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருவோம்னு சொல்றீங்களா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னு சொல்லி தீன் இன்னும் பூரணமாகலன்னு அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்க மாத்த வாரீங்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். ஒருவருடைய சுயமான ஆய்வை, அதுவும் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான ஆய்வை, போலி பகுத்தறிவின் மீது செய்யப்பட்ட ஆய்வை ரசூலுல்லாஹ்வுடைய வஹிக்கு நிகராக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு நபியினுடைய வஹி அந்த உம்மத்துக்கு எத்தி ஏற்காவிட்டால் காபிராகுவாங்க. உங்களுடைய ஆய்வு எங்களுக்கு ஏற்கலன்னு சொன்னா நாங்க காபிர் ஆகிருவோமா? மூளைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தந்திருக்கிறானா? பெத்த யாருமே ஆய்வு செய்யக்கூடாதா? அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அவன் பார்த்து புரிஞ்சது, உங்க பார்வையில் அதுதானே சரி. நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன் ஹதீஸ் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் மார்க்கம். சரி, உங்களுக்கு அதுதான் மார்க்கம்டா. குர்ஆன் ஹதீஸ் நான் என்ன விளங்கணும்னா அதுதான் எனக்கு மார்க்கம். நான் இருக்குதுன்னு விளங்கி இருக்கிறேன். அப்ப எப்படி நீங்க இதை பிறன்னு சொல்லுவீங்க? உங்க பார்வையின் அடிப்படையில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நூற்றாண்டு காலமாக நம்பப்பட்டு வந்த விஷயம், இவ்வளவு பேரையும் காவிராக்கக்கூடிய விஷயத்தை, இந்த உம்மத்தை அப்படியே குபுர்ல இருந்துச்சு ஒரு விஷயத்தை நான் கூசாம சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? இலங்கையில ஒரு விவாதம் நடந்தது. உமர் அலி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டா பையச் செய்யாதவன் எல்லாம் காபிருங்கிறது. அவரோட இவருக்கு ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் இவர் எடுத்து வச்ச பெரிய வாதமே என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தசாலு தாய்பத்து மின் உம்மத்தி அல் ஹக்கி மன்சூரா, இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க தான் முஸ்லீம் என்று சொன்னால், நீங்க தான் அந்த சத்திய கூட்டம் என்று சொன்னால், பையச் செய்யாதவன் காபிர் என்கிற உங்களுடைய இந்த கொள்கையை சென்ற நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? அதற்கு முந்தைய நூற்றாண்டில் சொன்னது யாரு? காட்டுங்கன்னு கேட்டாங்க. இதே கேள்வி இவர்கிட்ட கேட்டு பாருங்க. இஸ்லாத்தில் ஒரு கூட்டம், சத்தியத்தில் ஒரு கூட்டம் நிலையாக இருந்து கொண்டிருக்கும், மாறாது. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில் சூனியம் இருக்குதுங்கிறதை நம்புவனுக்கு பின்னால் தொழக்கூடாது என்று சொன்ன ஒரு ஜமாத்தை சொல்லுங்க. தாய்பத்து மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற அந்த ஜமாத் எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டுல இருந்தது எங்க? அதற்கு முந்தைய நூற்றாண்டு இருந்தது எங்கன்னு கேட்டா இவங்களால காட்ட முடியாது. அதை அவங்களே சொல்றாங்க, நாங்க தான் புதுசா ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஜமாத்து பித்அத்தான ஜமாத்தை தவிர சுன்னத்தான ஜமாத்து கிடையாது. வழிகட்ட ஜமாத்தா இருக்குமே தவிர அஸ்லான ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தாய்பா மன்சூரா, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற ஜமாத் என்று அந்த ஜமாத்தாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த உமர் அலி என்கிறவர்கிட்ட இவர் இன்னொரு கேள்வி கேட்டார். என்னன்னு கேட்டா, பையச் செய்யாதவன் காபிர்னு சொல்றீங்க, காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவித்தவர்கள் யார் யாருக்கு பையச் செஞ்சிருந்தாங்க? அவங்க பையச் செய்யலன்னு சொன்னா காபிர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீங்க எப்படி அதை ஆதாரமா காட்டுவீங்கன்னு கேட்டாங்க. இப்ப இதே கேள்வியை இவங்கள்ட்ட கேளுங்க. சூனியம் இருக்குது என்று நம்புறவன் முஸ்லிக் என்று சொன்னால், நீங்க ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்கள் இந்த கொள்கையில இருந்தாங்களா? சூனியம் இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்களா? இருக்குதுங்கிற நம்பிக்கையில இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க முஸ்லிக் ஆயிடுவாங்க. அவங்க முஸ்லிக் என்று சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க எப்படி எடுப்பீங்க? அப்ப இவர்கள் எவ்வளவு பெரிய பித்னாவுக்குள்ளையும் பிரச்சனைக்குள்ளையும் சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சிஹ்ர் என்று சொல்வது மேஜிக்கே அல்ல. சிந்தித்து பாருங்கள், மேஜிக் என்று சொன்னா என்ன?
ஒரு அசல் இருக்கணும், ஒரு போலி இருக்கணும், இல்லாம மேஜிக் செய்ய இயலாது. மேஜிக்காரர்கள் ஒரு வேலை செய்வாங்க. இங்க ஒரு கூடு இருக்கும், ஒரு பையன் எடுத்து கூட்டுக்குள்ள போடுவாங்க. அந்த கூட்டுக்குள்ள இன்னொரு கூடு இருக்கும், அவன் உள்ள போயிட்டு அந்த கூட்டுக்குள்ள போயிடுவான். போனதுக்கு பிறகு கூட்டத்தை வந்து பார்ப்பாங்க, ஒத்தரும் இல்லை, போன பையனை காணல. திடீரென்று சபையில் அங்கிருந்து எழுப்புவான், பார்த்தா அதே பையன் வருவான். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா உள்ள போனவன் அதுக்கடையில் அங்கேருந்து வாரான், எப்படிறான்னு. இதை எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, ரெட்டை பிள்ளைகள் எடுத்துக்குவாங்க. ஒரு ரெட்டை பிள்ளை அவங்க ஒரே வயசுங்கிறதுனால ஒரே சைஸ்ல இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரே முகவாக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒரே மாதிரி உடுப்பாட்டி விட்டா உம்மா பாப்பா கூட மாறிடுவாங்க, அவனா இவனான்னு மாறிடும். ரெட்டை பிள்ளைய எடுத்துட்டு ஒரு ஆளை உள்ள வச்சு அடைச்சிட்டு ஒரு ஆளை அங்கிருந்து எடுத்துட்டு உள்ள போனவரை அங்கிருந்து எடுத்தோன்னு சொல்லுவாங்க. கூடு விட்டு கூடு வாயுதல்ங்கிறதையும் செய்வாங்க. ரெண்டு கூட்டை வச்சு இங்கால விடுவாங்க, சிப்பை மூடுவாங்க, திரும்ப திறப்பாங்க, ஆள் இருக்காது. அங்கால பார்த்தா அங்க சிப்பை திறந்து அங்கால ஆள் இருக்கு. பிறகு அதை மூடிட்டு மரக திறப்பாங்க, அவன் உள்ளுக்குள்ள மற்ற ரூமுக்குள்ள போயிடுவான். இப்படி செய்வாங்க. இது மேஜிக்ங்கிறது. ஒரு அசுல வச்சுக்குவாங்க, இன்னொரு நம்ம சொல்லுவோம் உள்ள போனவன் அங்கிருந்து வந்தாண்டு. ஆனா உண்மை உள்ள போனவன் அங்கிருந்து வரல, அங்கிருந்து வந்தது வேற ஆள். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், மேஜிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு பெண் இருப்பா, இப்படி ஒரு தட்டு வச்சிருப்பா, களத்துல கொடி இருப்பா, ஒரு கையால் இப்படி பிடிச்சிட்டு இருப்பா. இந்த தட்டுல ஒரு பூ இருக்கும். மேஜிக்கான அந்த பூ எடுத்துட்டு அப்படியே பின்னால வருவான். பின்னால வந்து கையை ஓங்கி பிடிச்சி உலகமாக குத்துச்சண்டை வீரமாய் குத்துவான் முதுகுல. அப்படியே குத்தும் போது அப்படியே கை இஞ்சால வரும். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, மேஜிக்காரன் குத்துன கை வெளியே வந்துச்சுன்னு சொல்லி. உண்மை என்னன்னு சொன்னா, அவ இப்படி பிடிச்சிட்டு இருப்பான், இது பிளாஸ்டிக் கை. அவட சொந்த கையை உள்ளுக்கு சட்டைகளை வச்சிருப்பாங்க. இவன் குத்துற நேரம் அவ கையை வெளியே நீட்டுவான். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுகிற போது அவன் மேஜிக்காரனுடைய கையே வந்த மாதிரி இருக்கும். இதை நாங்க சொல்றதாக இருந்தா மேஜிக்காரனுடைய கை வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவோம். அறிஞ்சவங்க சொல்றதாக இருந்தா அந்த பொம்பளை கை தான் வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வந்த கை மேஜிக்காரனுடைய கை அல்ல. இப்ப பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கு இடையில ஒரு போட்டி நடக்குது. போட்டியில சூனியக்காரர்கள் தங்களுடைய கயிறுகளையும் தடிகளையும் போடுறாங்க. போட்டது என்னது? கயிற்றையும் தடியையும் தான் போட்டாங்க. அது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, யுகையலு இலைஹி அன்னா தஸா, மூசா நபிக்கு சீர்ல பாம்பு போல தெரிஞ்சிச்சு, பாம்பு போல தெரிந்தது. போட்டது எதுங்க? கயிற்றைத்தான் போட்டாங்க, தடியத்தான் போட்டாங்க. பாம்பு போல அது தெரிஞ்சது. எதனால அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, மின் சிஹ்ரிஹிம், அவர்களின் சூனியத்தின் காரணமாக தெரிந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேஜிக்னா என்ன செய்யணும்டா, கைத்தை காட்டிட்டு அவன் பாம்பைத்தான் போடணும், அப்பதான் பாம்பா தெரியும். சூனியம்ங்கிறது இல்லாததை இருப்பது போல காட்டுவது, போலி தோற்றத்தை உண்டு பண்ணுவது. போற்றது கயிறு என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், போற்றது தடி என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். இவங்க எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் தமது வித்தைகளை போட்டார்கள். பொதுவாகவே இவர் தர்ஜுமா செய்கின்ற போது நாம் அடைப்புக்குறியை தவிர்த்திருக்கிறோம், குறைச்சிருக்கிறோம் சொல்லுவாங்க. அப்படியே அடைப்புக்குறி போடுவதாக இருந்தால் மற்ற வசனங்களுக்கு தோதாக போட வேண்டும். அவர்கள் கயிறுகளையும் தடிகளையும் போட்டார்கள் என்று குர்ஆன்ல வருகின்ற போது அடைப்புக்குறிக்குள் எப்படி வேணா வித்தையை போட்டாங்க, குர்ஆனுடைய கருத்தை திசை இருப்பதற்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூனியத்தின் மூலமாக தடியும் கயிறும் பாம்பு போல தெரிஞ்சது. இப்ப என்ன சொல்றாங்கடா, அது சூனியம் இல்லையாம், மேஜிக்காம். மேஜிக்காரன் போடுறாங்க, பாம்பு மாதிரி தெரியுது. எல்லாரும் கையை தட்டி சிரிப்பாங்களே தவிர பயப்பட மாட்டாங்க. எங்கேயாவது மேஜிக்காரன் செய்யறதை பார்த்து பயந்து இருக்கிறீங்களா நீங்க? அவன் காசு கொடுத்து போய் பார்க்கறாங்க மக்கள், அவனும் செய்யறவன் உழைச்சிட்டு போறான். அதே நேரத்தில் இப்ப புதுசா இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, என்னன்னா கைத்துல என்னமோ பூசினாங்களாம், அப்படியே சுருட்டி போட்டு வெயில போட்டோடனே வெயில் படக்குள்ள அந்த மெக்னீசியத்துக்கு அது நெளிஞ்சிச்சாம். கயிறு நெளியறதை பார்த்து மூசா நபி பயந்தாங்களா? அப்படி பயப்படுவாங்களா? ஒரு கவுரு நெளியுதுங்க, நீங்க பயப்படுவீங்களா? பாம்பு மாதிரி ஆயிடுச்சுங்கிறது அவங்களே மொழிபெயர்த்துறாங்க, சீரிச்சுன்னு நெளிஞ்சிச்சான். கைத்த முறுக்கி போட்டா நெளியும், கம்பு நெளியுமா?
நீங்க கவுத்தை நல்லா முறுக்கி போட்டீங்கன்னா அது சமநிலைக்கு வர்றதுக்காக நெளியும். அது இந்த கூட முறுக்குனா அப்படி நெளியும். ஏன்னா சமநிலைக்கு வரணும். கம்பு நெளியுமாங்க, கம்பை முறுக்கி போடலுமா? அப்ப என்ன பகுத்தறிவு வாதம் செய்யற அடிப்படையில் முட்டாள்தனமான வாதங்கள் செய்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சிஹ்ர் என்று சொல்வது ஷைத்தானுடைய துணை மூலமாக அன்றைக்கு மக்கள் செய்து கொண்டு வந்திருந்த ஒரு தவறான விஷயத்தை அதை இஸ்லாம் தடுத்து இருக்குது. அப்படி ஒன்று இருக்குதுன்னு குர்ஆனும் ஹதீஸும் சொல்வதனால் நாங்க நம்புகிறோம். பகுத்தறிவுக்கு முரணா இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் அப்படியே நம்புவோம். இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு சுடல்ல குளிர்ச்சியா இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான், நடைமுறைக்கு முரண்டான், நாங்க நம்புவோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அறுக்க சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போனாங்க, பகுத்தறிவுக்கு முரந்தான், நடைமுறைக்கு முரந்தான். அதுதான் இஸ்லாமிய வழிமுறை. அல்லாஹ் சொன்னால் என் அறிவுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்வேன் என்கிறதுதான் இஸ்லாமிய நடைமுறை. அதை மாதிரி நாங்கள் நம்புவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் தெளிவாக உங்களை ஒரு தவறான வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் சில செய்திகளை உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். ஒரு பிரச்சனை கேட்கப்படுது, ஒரு செய்தி சொல்லப்படுது சகோதரர்களே. அதாவது ஆரம்ப காலத்திலே தௌஹீத் சகோதரர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அதை கண்டித்து இவர் எழுதுகின்ற போது எஜமான விசுவாசத்தினால் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று ஒரு காரணம் சொல்கிறார். அதாவது சவுதியை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி செய்கிறான்னு ஒரு காரணம் சொல்கிறார். அதை குறிப்பிட்டு ஒருவர் மறுப்பு எழுதுறார். நீங்க இப்படி சொல்ல வேண்டியது இல்லையே, கருத்தை மட்டும் சொல்லுங்க, நீங்க அவங்க என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னாங்கன்னு எழுதக்கூடாது என்று சொன்ன போது நமது அணுகுமுறை தவறுதான், நாம் ஒப்புக்கொள்கிறோம், இதற்கு பிறகு கருத்தை மட்டும் சொல்வோம், ஆக்களை டேமேஜ் பண்ண மாட்டோம் என்று சொல்லி 1991 ஜூன் மாசம் 49ஆம் பக்கத்தில் சொல்றீங்க அல் ஜன்னத்தில். இப்போ உங்களுடைய நிலை என்ன? என்ன கருத்து சொல்றதாக இருந்தாலும் மாற்று கருத்துள்ளவங்களை கேவலப்படுத்தாம நீங்க கருத்து சொல்றீங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய நிலையை நீங்களே மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் உங்களோடு படித்தவங்க இருந்தாங்க, பண்பட்டவர்கள் இருந்தார்கள், முதியவர்கள் இருந்தார்கள், தவறு வருகின்ற போதெல்லாம் சுட்டி காட்டினாங்க. இப்ப இருக்கிறவங்க நீங்க 10 அடி பாஞ்சா அவங்க 20 அடி பாயக்கூடிய நிலையில உள்ளவங்க, எதை செஞ்சாலும் சரி காணக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க, உங்களிடத்தில் தவறு வருகின்ற போது திருத்துகின்ற போக்கில்லாதவர்கள், உங்களிடத்தில் கூட நடைமுறையில மாற்றம் வந்திருக்குது. இந்த மாற்றம் நல்ல மாற்றமோ நாகரிகமான மாற்றமோ கிடையாது. அதாவது எஜமான விசுவாசத்துக்காக இப்படி சொல்கிறார்கள் என்று கருத்து சொன்னதை சுட்டி காட்டிய போது ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப யாரை பத்தி சொல்றதாக இருந்தாலும் காரணத்தோட தான் சொல்றீங்க. சஹாபாக்களை பத்தி சொல்கிற நேரத்தில் கூட ஆட்சிக்காக இப்படி பண்ணாங்க, பதவிக்காக இப்படி பண்ணாங்க, இந்த உள்நோக்கத்தில் அப்படி செஞ்சாங்க என்று காரணம் சொல்கிறீர்கள். ஏன் இந்த மாற்றம் வந்தது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பத்தி சொல்கின்ற போது கருணாநிதி ஸ்டாலினை முன்படுத்துற மாதிரி, இந்திரா காந்தி அதாவது இவரை அவங்க பிள்ளைய முற்படுத்துற மாதிரி அவர் முஆவியா தம் மகனை முற்படுத்தினாரு. இந்த ஒப்பீடு எல்லாம் எதுக்கு? இது நல்ல ஒப்பீடுகள் தானா? அப்ப ஆரம்ப காலத்தில் இருந்த நாகரிகமான அணுகுமுறை உங்களிடத்திலிருந்து மாறி இருக்குது. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் நல்லா இருப்பதை விட கடைசியில் நல்லா இருப்பதுதான் முக்கியமானது. ஆரம்பத்தில் நல்லா இருந்து கடைசியில மோசமா மரணத்தை சந்தித்தால் வாழ்க்கையை இழந்து விடுவோம், நஷ்டத்தை அடைந்து விடுவோம். அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதாவது அந்த காலத்தில் அவங்க செஞ்ச பிரச்சாரத்தை பாருங்க. கூட்டுதுவா கூடாது என்று பிரச்சாரம் செய்ததினால் எங்களுடைய சகோதரர்கள் அடுத்த ஜமாத்துல தொழுதுட்டு முன்வரிசையிலிருந்து வேக வேகமா எழுப்பி வராங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தராவி 8 ரக்காயத் என்கிற காரணத்தினால தராவி ஜமாத்துல போய் தொழுதுட்டு 8 ரக்காயத் முடிஞ்சோடனே சப்பையெல்லாம் உடைச்சிட்டு வராங்க. இதை இவர் வேணான்னு சொல்றார். அல் ஜன்னத் ஆசிரியர் வேணான்னு சொல்றார். நீங்க அப்படி சப்ப உடைச்சிட்டு வாரதுனால அவங்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டுறீங்க. ஏன் நாங்க இப்படி ஆத்திரத்தை ஊட்ட வேண்டும்? தராவி 8 ரக்காயத்தான் தொழ வேணும்னு சொன்னா நீங்க பின் வரிசையிலிருந்து 8 ரக்காயத்தை தொழுங்க. தொழுத முடிச்சிட்டு அவங்க மத்தத தொழ நீங்க பேசாம வந்துருங்க.
அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க 12 ரக்காயத் தொழுது முடிச்சதுக்கு பிறகு போயிட்டு அவங்களோட சேர்ந்து தொழுதுட்டு பிரச்சனை இல்லாம வாங்க, தேவையில்லாம அவங்களுக்கு ஆத்திரத்தை ஊட்ட வேண்டாம். தொழுது முடிஞ்சோன்னா திடீர்னு எழுப்பி வருவதனால் அவங்க எங்க மேல ஆத்திரப்படுறாங்க. மார்க்கத்துல சொல்லப்படாத ஒரு விஷயத்துக்காக நாம் ஏன் அடுத்தவங்களை ஆத்திரம் ஊட்டணும் என்று எழுதுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நிலைமை என்ன? எங்கேயாவது இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு தொகை ஜமாத் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் எடுத்து அங்கனைக்கே நின்று மார்க்கம் சொல்லணும். அவங்க ஒரு மாநாடு போட்டா அதுக்கு பக்கத்தில் நம்ம மாநாடு போடணும். அவங்க நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு மேல செய்யணும். ஆத்திரம் ஊட்டுகிற வதவே நீங்க உங்களோட ஆக்களை வளர்த்துட்டு வாரீங்களே, ஆரம்பத்தில் இருந்த அந்த நல்ல அணுகுமுறை எங்க போச்சுது? எப்படி நீங்க மாறி இருக்கிறீங்க? இது உங்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றமா இல்லையா? இது நல்ல மாற்றமா? கடந்த காலத்தில் இருந்த உங்களுடைய நிலையையும் இப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலையையும் நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நிலைப்பாட்டுக்கெல்லாம் உங்களுடைய எழுத்துக்களை தான் நாங்கள் ஆதாரமாக வைக்கிறோம். எந்த இட்டுக்கட்டுகளும் கிடையாது. நீங்க எதையுமே மறுக்க முடியாது என்றால் உங்களுடைய கைகளாலேயே எழுதியிருக்கிறீர்கள். அதெல்லாம் எழுத்து மூலமாக இருக்கிறது. இப்போது ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, நம்ம எழும்பி ஓடி வந்துடணும், முன்சப்புல தான் போய் நாங்க தொழணும், ஏன்னா முன்சப்புக்கு சிறப்பு இருக்குது, அந்த சிறப்பை இவங்களுக்காக நாங்க விட்டு கொடுக்கிறாரு, வித்தியாசத்துக்கு நம்ம எழும்பி வரணும் என்கிற தோரணையில இருக்கிறவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் யாருக்கு ஆலோசனை கூறுறீங்க? தௌஹீத்வாதிக்கு ஆலோசனை சொல்றீங்களா? அல்லாஹ்க்கு ஆலோசனை சொல்றீங்களா? பின்வரிசை நின்று தொலை சொல்றீங்களே, அல்லாஹ் முன்வரிசை நின்று தொலை சொல்லி இருக்கிறானே என்ற அடிப்படையில் அவர் கேள்வி கேட்கிறார். கேள்வி என்ன? ஆலோசனை யாருக்கு, அல்லாஹ்க்கா தௌஹீத்வாதிக்கான்னு கேட்கிறார். அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி கேட்கிறார். அதுக்கு இவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், இது போன்ற வார்த்தை பிரயோகம் இறைவனின் கண்ணியத்தை குறைக்கக்கூடியது என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அல்லாஹ்க்கு சொல்றீங்களான்னு கேட்டா இது அல்லாஹ்வின் கண்ணியத்தை குறைக்குது, இப்படி எல்லாம் கேட்க கூடாது என்று சொல்லி 1993 பிப்ரவரி 21 எழுதினவர் இப்ப அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய அல்லாஹ் என்ன கேனக்கு இருக்கனான்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பேணணும்னு அல்லாஹ்க்கா நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கன்னு கேட்ட நேரத்திலேயே கண்டிச்சு எழுதினது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கும் என்பதை எப்போதும் மனதில் வையுங்க சொன்னீங்களே, இப்ப நீங்க மனசுல வைக்கலையே. நபிமார்களை பத்தி பேசுகின்ற போது மரியாதையும் கண்ணியமும் தாழ்ந்து விடக்கூடாதுங்கிற நிலை இப்போது உங்கள்கிட்ட இல்லாம போச்சுதே. சஹாபாக்களை பத்தி பேசுகின்ற போது அவங்களுடைய கண்ணியத்துக்கோ மரியாதைக்கோ களங்கம் கற்பிக்கிற மாதிரி பேசக்கூடாதுங்கிற மனநிலை இப்போது உங்கள்கிட்ட இல்லாம போச்சுதே. எப்போதும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்று சொன்ன நீங்க இப்ப மாறிட்டீங்களே. இந்த மாற்றம் நியாயமான மாற்றமா, நல்ல மாற்றமா, நல்ல வழிக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய மாற்றமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பல செய்திகளை நாம் சொல்லலாம். மற்றவர்களை மதிப்பீடு செய்கின்ற போது நடுநிலையான ஒரு மதிப்பீடு அவரிடத்தில் இருந்தது. அபுல் அலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஜமாத்தே இஸ்லாத்தினுடைய இஸ்தாபகர். இதோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கேள்வி கேட்கிறவர் அபுல் அலா மௌதூதியை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்கிறாங்க. ஜமாத்தே இஸ்லாத்தினுடைய இஸ்தாபகர். இவர் பதில் சொல்கிறார், அவர் மதுகபுகளை நியாயப்படுத்தி இருந்தாலும் சில மார்க்க விஷயங்களில் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவர் மார்க்கத்தை தெளிவாக சொல்வதிலே ஆர்வம் காட்டியவர். குர்ஆனையும் ஹதீஸையும் மாற்று மதத்தவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தர்க்க ரீதியாக எடுத்து வைத்தவர். பல மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் அவரை காரணமாக ஆக்கியிருக்கிறான். கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். கொள்கைக்காக சிறைவாசம் செல்ல நேரிட்டும் சிறையிலே பல ஆண்டுகளை கழிக்க நேரிட்டும் உறுதியாக இருந்தவர். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். அவரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று இன்னொரு ஜமாத்தின் இஸ்தாபர்கள் பத்தி எழுதுறீங்க. இது 1990 அக்டோபர் நவம்பர் 2 மாச இதழ்கள் வந்தது. 19-20 பக்கங்கள். இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்த ஜமாத்தை சேர்ந்த நல்லவர்களை கூட காசிக்கு வேலை பார்க்கறாங்க, சவுதி ரியாலுக்காக வேலை பார்க்கறாங்க, காசு இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க, உள்நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. பள்ளி கட்டத்துக்குன்னு காசி வரும், அரவாசம் அடிச்சுக்குவாங்க, மற்ற அரவாசில தான் கட்டுவாங்க. அந்த கமிஷனுக்காகத்தான் இவங்க வேலை செய்யறாங்க, மார்க்கமே இவங்களுடைய நோக்கம் கிடையாது என்றெல்லாம் எல்லார பத்தியும் உலகத்துல யார் யார் மிச்சம்னு தெரியாது, எல்லார பத்தியும் குறைவா சொல்றீங்களே. அந்த நேரம் இருந்த அந்த நடுநிலையான பார்வை இப்ப உங்கள்கிட்ட எங்க இல்லாம போச்சுது. இப்படி பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொள்கை ரீதியாகவும் தடம் புரண்டிருக்கிறீர்கள்,
அணுகுமுறை ரீதியாகவும் தடம் புரண்டிருக்கிறீங்க, பண்பாட்டு ரீதியாகவும் தடம் புரண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு நீங்க கிறிஸ்தவர்களோட விவாதம் செஞ்சீங்க. அந்த விவாதத்தில் கடுமையான சில வார்த்தைகள் பேசுகின்ற போது அப்போது அமீராக இருந்தவர் உங்களை கண்டிச்சாரு. கண்டிச்சதை வாழ்த்தி விவாதத்தின் முடிவிலே பேசுனீங்க. இப்ப நீங்க விவாதத்துக்கு போனா அந்த மாதிரி விவாதங்களை குடும்பமா இருந்து பார்க்கக்கூடிய நிலை இருக்குதா? நடுநிலையா இருந்து பார்க்கிறவன் இவங்க நல்ல கருத்தை சொல்றாங்கன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குதா? அப்ப எல்லாவற்றிலும் மாற்றம் உங்களிடத்துல வந்திருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரத்திலே நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் நிறைய பணி செய்திருக்கிறீர்கள், நிறையவே மக்களை சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களால் சத்தியத்தில் வந்தவர்கள் இன்று உங்களை இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள். உங்களுடைய கடந்த கால பணிகளை அல்லாஹ் வீணாக்காமல் இருக்கிறதுக்காக, கடந்த கால பணிகள் அநியாயமாக ஆகிவிடாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய கொள்கையையும் நடைமுறையையும் நீங்கள் மீள் பரிசீலனை செய்யுங்கள். உங்களுடைய ஏற்பாடு சரிதானா என்று பாருங்கள். எங்களுடைய ஆசையெல்லாம் உங்களை கேவலப்படுத்த வேண்டும் என்கிறதோ, உங்களை அதாவது தரம் தாழ்த்த வேண்டும் என்கிறதோ கிடையாது. நீங்கள் மரணிப்பதற்கு முன்னாலேயே உங்களால் சொல்லப்பட்ட தவறான கருத்துக்கள் உங்களாலேயே திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் நடுநிலையோடு நின்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய கொள்கையை ஏற்று இன்று எங்களையெல்லாம் முஸ்லிக் என்று சொல்லக்கூடிய சகோதரத்திலே கேட்கிறோம். ஒரு முஸ்லிமை பார்த்து முஸ்லிக் என்று சொன்னால் சொன்னவன் முஸ்லிக் ஆகி விடுவான். காபிர் என்று சொன்னால் காபிர் என்று சொன்னவன் காபிர் ஆகி விடுவான். எங்களை முஸ்லிக் என்று ஒதுக்குவதன் மூலமாக அந்த நிலை இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நிலை ஏற்படும் என்கிறதை நான் கொஞ்சம் அதாவது அக்கறையோட அச்சத்தோடு சிந்தித்து பாருங்கள். இந்த சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் ஒரு ஆளை நம்பி நீங்க இருக்காதீங்க. மார்க்கத்துக்கு ஒரு ஆள் சொந்தக்காரன் கிடையாது. மனிதன் என்கிற அடிப்படையில் அவர்களிடத்திலும் தவறு வரும். அந்த தவறுகளுக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். நீங்க ஆரம்ப காலத்தில் விதத் செஞ்சவங்க மறுமையில வைத்து தங்களுடைய தலைவர்களுக்கு எதிராக சாபம் செய்வார் என்று சொன்னீங்களே, அதே நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பின்பற்றி இருக்க வேண்டாமா? இன்னா அத்தனா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் பின்பற்றினோம். அதல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை மறுமையில் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே மற்றவர்களுடைய கருத்துக்களையும் பாருங்கள். இந்த குர்ஆன் சுன்னா என்கிற நிலையிலிருந்து வாருங்கள். குர்ஆன் சுன்னாதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொன்னீர்கள். குர்ஆனிலும் பிழை என்கிற நிலைக்கு வந்து விட்டீர்கள். சுன்னாவிலும் மறுக்கப்பட வேண்டியது இருக்குது என்கிற நிலைக்கு வந்து விட்டீர்கள். யாரையும் தனி நபர்களை தரக்குறைவாக விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறை யார் சுட்டிக்காட்டினாலும் அதாவது பணிவாக அதை ஏற்போம் என்று சொன்னீர்கள். இன்று யார் தவறை சுட்டிக்காட்டினாலும் அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்கிறீர்கள். எனவே உங்களுடைய பழைய நிலையிலிருந்து நீங்கள் தடம் புரண்டிருக்கிறீர்கள். அந்த நிலையிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த செய்தியை சொல்கிறோம். இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சூனியம் இருக்குது என்று நம்புகிறவனும், அல்லாஹ் நாடினால் அதனால் தீங்கு ஏற்படும் என்று நம்புகிறவனும் முஸ்லிக் இல்லை என்பதை அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொல்கிறோம். இதை நீங்க நம்பாம இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு பின்னால தொழக்கூடாது என்கிற கொள்கையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே விடுகிறோம். இது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கட்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். உங்களுடைய கபருக்காக, உங்களுடைய மறுமைக்காக, உங்களுடைய மகசருக்காக நடுநிலையாக நிதானமாக இருந்து சிந்தித்து சத்தியத்தின் பக்கம் மீளுமாறு தௌஹீதிலிருந்து தடம்புரண்டு சென்ற அந்த சகோதரத்திலே அன்பாக அழைப்புவிட்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.